டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போல்டா பேசணும். சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்குமா தெரியுங்க. யாரா இருந்தாலும் தெரியலனாலும் சரி, கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ கிளைண்ட் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இன்னும் வந்துட்டு உங்க கொலீக்ஸ் கிட்டயே நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லா ஐடியாஸும் அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியும். எப்பவுமே ஒரு அப்ளிகேஷன் பத்தி உங்களுக்கு என்னதான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுல சினாரியஸ் நிறைய யோசிக்கிறதுக்கு நீங்க உட்காந்து டெப்தா யோசிச்சுட்டு பதிலா நீங்க ஒரு 4 பேர்கிட்ட 4 விஷயம் பேசுனா 4 ஐடியாஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப நீங்க டெஸ்டிங் ஈஸியா முடிச்சிடலாம். அதே நீங்க ஒரே ஆளா அந்த 4 விஷயத்தை யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சோ அதுக்கு நீங்க உங்களை வச்சு கஷ்டப்படுறதுக்கு நீங்க ஒரு கொலீக்ஸ் கிட்ட நீங்க 4 பேர்கிட்ட 4 விஷயம் பேசுறதோ இல்ல உங்ககிட்ட டிஎல் கிட்ட நீங்க ஐடியா வந்துட்டு கேதர் பண்றதோ இருந்தீங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சோ அதுக்கப்புறமா நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பெருக்க வேணாம். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட பேசுறேன். கொஞ்சம் கம்யூனிகேஷன் நல்லா வெல்லனா எப்படி ஒரு நல்ல ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. Fluence of English is necessary for our identity model. But whenever you are going to the other environment, you want to adapt to that environment. That's all. That's the need. Whether it is a Tamil lecture, Tamil culture, or an English culture, anything else, you go there, you want to be adapt to that environment, and then you want to be bold, and you can able to be speak, and then your freedom is there. You can tell your thoughts with your open view. நீங்க உங்களுடைய தாட்ஸ் நீங்க ஓப்பனா சொல்லுங்க. அது அவங்க அப்ப அவங்க ஏத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஏத்துறாங்கன்னா ஓகே ஓகேங்களா நம்ம நம்ம அந்த மைண்ட் அந்த தாட்ஸை மாத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஆமா அவ்வளவுதான். உங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்க வெளில சொன்னாதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாமலே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே. சோ இதுதான் இப்ப வந்துட்டு அமேசானோடைய வியூ வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் கம்பெனிக்காக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்லயே இந்த லோகோ இருக்குல்ல, இந்த லோகோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து யோசிச்சுட்டு எங்க இது மாதிரி லோகோ வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கடையில போய் கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து இந்த லோகோ வச்சு பேட்ச் வச்சு டைல் ட்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டைப் பண்ணி தரும்போது எனக்கு இந்த லோகோ தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து சர்வீஸ் ப்ராடக்ட். சர்வீஸ் பேஸ்ட். இது ப்ராடக்ட் பேஸ்ட்னா லெனோவோன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாண்டர்டா வச்சிருப்பான். இதை அவன் மாத்தவே மாட்டான். இதுதான் நான் வச்சுப்பேன், உனக்கு வேணும்னா அதை வாங்கிக்கோ இல்லை வேணா விட்டுருவேன். இது இப்படிதான் ப்ராடக்ட் பேஸ்ட். ஸோ இது ப்ராடக்ட் பேஸ்ட் சர்வீஸ் பேஸ்ட் அவ்வளோதான். ஓகேங்களா? சர்வீஸ் பேஸ்ட்னா எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ப்ராடக்ட் பேஸ்ட்னா எப்படி? டிசைன் பண்ணிப்பீங்க. நீங்க வந்துட்டு வெளி கம்பெனி கிட்ட சொல்லுவீங்க, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் வச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த வந்து நல்லா ஒர்க் ஆகுது, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து நீங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. நீங்களே மார்க்கெட்ல போயிட்டு சப்ளை பண்ண வச்சுக்கோங்க. லைவ்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெனோவோ கம்பெனிக்காரன் வந்து இவன் போய் லேப்டாப் வந்து சேல் பண்ண முடியாது. அவன் லேப்டாப் இவனே ரெடி பண்ணிருப்பான், எல்லாம் பண்ணிருப்பான், அதனால போய் செல் பண்ணுவான். தைரியமா செல் பண்ணுவான். என்ன சொல்லுவான், எனக்கு கேரண்டி தருவான், இது மாதிரி எனக்கு 2 வருஷம் கேரண்டி, இது ஏன்னா இது பிராண்ட் நேம், இது வந்து எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புவேன். ஆனா இதை நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் ப்ராடக்ட் பேஸ்ட்ல. சர்வீஸ் பேஸ்ட்ல அந்த மாதிரி இல்லை. ஆனா இப்போ உலகத்துல நம்ம முக்கால்வாசி இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம சென்னையில டிசிஎஸ் கம்பெனியாலும் சரி, விப்ரோ கம்பெனியாலும் சரி, எல்லா கம்பெனியுமே வந்துட்டு சர்வீஸ் பேஸ்ட், ப்ராடக்ட் பேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? சில கம்பெனி ப்ராடக்ட் பேஸ்ட் சர்வீஸ் பேஸ்ட் ரெண்டுமே கலந்துருக்கும். ப்ராடக்ட் பேஸ்ட் இருக்கும். அவங்கலாம் வந்துட்டு அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணி பார்க்கறதுக்காக அவங்க வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் ப்ராடக்ட் பேஸ்ட். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் ஆனாலும் சரி, சர்வீஸ் பேஸ்ட் ஆனாலும் சரி, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வியூ வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எப்படி நம்மளுடைய வெப் அப்ளிகேஷனை டிசைன் பண்றது, ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன வைக்கணும், செகண்ட் பேஜ் என்ன வைக்கணும், ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ள என்னென்ன இன்புட்ஸ் தரணும், என்னென்ன அவுட்புட்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று டிசைன் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் பேர் தான் எஸ்ஆர்எஸ். ஓகேங்களா? அந்த எஸ்ஆர்எஸ் எடுத்து டெவலப்பர்ஸ் டெஸ்டர்ஸ் கிட்டே கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் படி தான் நீங்க ரெடி பண்ணி போகணும்ட்டு. அப்ப அந்த டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு யூசர் ஸ்டோரி ரெடி பண்ணுவோம். யூசர் ஸ்டோரினா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த ரூமே ரெடி பண்ண சொல்லிட்டீங்க. இந்த ரூம் ரெடி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருந்து என்னென்ன பண்ணணும், எத்தனை ஃபேன் வேணும், எத்தனை
எத்தனை டியூப்லைட்ஸ் வேணும், எத்தனை ரூம் வந்து தனித்தனியா பார்ட்டிஷன் பண்ணணும், ஒரு பிளான் பண்ணுவோம். சரிங்களா? அந்த பிளான் தான் வந்து யூசர் ஸ்டோரி. சரிங்களா? ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்க வந்து நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க டெஸ்ட் பண்ண கொடுக்கணும்னா அந்த அப்ளிகேஷனை நீங்க வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபுல் ஓவர்வியூ ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு மொத்தம் எத்தனை பேஜ் வந்து அவங்க பண்ண சொல்றாங்க. லாகின் பேஜ் மட்டும் இருக்குதா, இல்ல பர்ச்சேஸ் பேஜும் இருக்குதா, பர்ச்சேஸ் பேஜ்ல என்னென்ன பேஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓவர்வியூ அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ப அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு யூசர் ஸ்டோரி எழுத வச்சிருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுதான் யூசர் ஸ்டோரி. யூசர் ஸ்டோரி தான் என்ன ரெடி. ஓகேங்களா? சிம்பிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த யூசர் ஸ்டோரியில நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிரியேட் நியூ அக்கௌண்ட் வந்துருவீங்க. நெக்ஸ்ட் வந்து லாகின் பேஜ் எழுதுவீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் பேஜ் எழுதுவீங்க. இல்லைன்னா ஒரு ஜிமெயில் மெயில் சென்டிங் பேஜ் அந்த மாதிரி எழுத அப்புறமா ஆட் டு கார்ட் பேஜ், அப்புறமா டெலிவரி பேஜ், அப்புறமா பேமெண்ட் பேஜ். ஸோ 6 பேஜஸ் வரும். 6 யூசர் ஸ்டோரிஸ். மேபி ஒரு பேஜே வந்துட்டு பெரிய லெவல் இருந்ததுன்னா அது வந்துட்டு ஒரு ரெண்டு யூசர் ஸ்டோரி கூட எழுதிக்கலாம், இல்ல 3 யூசர் ஸ்டோரி கூட எழுதிக்கலாம். யூசர் ஸ்டோரி இத்தனை தான் எழுதணும்ன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஆனா நீங்க எவ்வளவு தூரம் 2-3 யூசர் ஸ்டோரிஸ் தான் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐடியாஸ் வந்து நல்லா முன்னுரிச்சு நீங்க கவனிக்கணும். ஒரு பேமெண்ட் பேஜ் இருக்கு, இப்போ ஒரு பேமெண்ட் பேஜ்லயே முடிச்சிடணும். பட் ஆனா அதே நீங்க 2-3 இல்ல ஃபோன் பேசுங்க சொல்லுங்க. நம்மளுடைய வியூ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 2 யூசர் ஸ்டோரி வச்சோம்னா நமக்கு ஈஸியா ஓகேங்களா? ஏன் ஈஸியா இருக்கும்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். ஒரு கதையை ஈஸியா ஒரே வார்த்தை சொல்றதுக்கும் ஒரு கதையை ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் தனித்தனியா சொல்றதுக்கும் இன்னும் நல்லா புரியுன்றதுக்காக தான் ஸ்டார்டிங் எண்டிங் எலாபரேட் பண்ணி பேசினா இன்னும் கேட்கறவங்க ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அப்ப ரெண்டு யூசர் ஸ்டோரி எழுதுறது தப்பே இல்லை, அதெல்லாம் எழுதலாம். சரிங்களா? ஆனா எத்தனை யூசர் ஸ்டோரி வேணும் எது வேணும்ன்றத நம்மளுடைய கிளைண்ட் சொல்றாங்க, இல்லைன்னா நம்மளோட டிஎல் எல்லாம் பார்த்துப்பாங்க. நம்ம அதை பத்தி ரொம்ப வரி பண்ணது இல்லை. பட் யூசர் ஸ்டோரினா இதுதான் மேட்டர். ஒரு ஒரு லாகின் பேஜ எப்படி எப்படிலாம் வரணும், ஏது வரணும் அதை பத்தி சொல்றதுக்கு தான் யூசர் ஸ்டோரி. மோஸ்ட்லி அதுலயே ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த யூசர் ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா இருக்கும். அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா என்னன்னா ஒரு யூசர் ஸ்டோரி இருக்கும், அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. யூசர் ஸ்டோரினா இதுதான் சொல்லிட்டு ஒரு லைன்ல இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்னா சம்மரி மாதிரி ஒரு லெவலுக்கு ஒரு 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் மாதிரி ஒரு எலாபரேட்டா இருக்கும். அந்த எலாபரேட் ஆனதுக்கு அப்புறமா இதுல இருக்கிற அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா இன்புட்ஸ் என்னென்ன தரணும், நீங்க எதெல்லாம் வேலிடேஷன் வச்சா அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது தான் அந்த கிரைட்டீரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பேங்க்கு போறீங்க. பேங்க் போனா பேன் கார்டு வந்து நெசசரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேன் கார்டுல என்னென்ன இருக்குது, ஏது இருக்குது, அப்ப அதை வச்சு ஒரு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எழுதுவாங்க. அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா என்னென்ன எழுதுவாங்க? ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் வந்து ஆல்பபெட்டிக்ஸ் இருக்கணும், அப்புறமா பி என்ற கேரக்டர் இருக்கணும், அப்புறம் ஒரு கேரக்டர் வந்து ஆல்பபெட்டிக், அப்புறம் 4 நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி வைக்கிறது எல்லாமே வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. நீங்க அந்த அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாதிரி வைக்க போறிய இன்புட் எய்தர் இட் இஸ் an இன்புட்டா இருக்கும், இல்லைன்னா வேலிடேஷன்ஸா இருக்கும், எது வேணா இருக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்துடும். அது டிபெண்ட் அப்பான் த யூசர் ஸ்டோரி வந்து. இந்த யூசர் ஸ்டோரி எதுவா வேணா இருக்கலாம், அந்த யூசர் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எழுத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா நீங்க ஒரு கதை மட்டும் தான் இருக்கு, ஒரு சிங்கிள் மெசேஜ். இல்ல
அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எழுதணும். அது டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும், நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் வச்சு நீங்க எழுத வேண்டியது அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. ஸோ மோஸ்ட்லி நீங்க ஃபர்ஸ்ட் போனோடனே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் தருவாங்க, என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது, எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எழுதுற அப்ளிகேஷன்ஸோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா உங்ககிட்ட காட்டுவாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஐடியா வந்ததுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட ஆன்சர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, எடுத்தோடனே உங்ககிட்ட கொடுத்துட மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ், தீஸ் ஆர் நார்ம்ஸ் வில் பி ஃபார் யூ. பட் இருந்தாலும் ஒரு அஸ் அட்வான்ஸ்டு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க தெரிஞ்சுட்டு உள்ள போனா ஒரு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வியூ வந்துட்டு நீங்க நல்லா கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா நீங்க இருக்கும். இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா இந்த யூசர் ஸ்டோரிலாம் வச்சு நீங்க ஒரு சிஸ்டம் டெஸ்ட் கேஸ் எழுதணும். ஓகேங்களா, டெவலப்பர்ஸ் வந்துட்டு டெவலப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து சிஸ்டம் டெஸ்ட் கேஸ் எழுதணும். இதை நீங்க ரெண்டு பேர் பேரலா பண்ணுவீங்க. முதல்ல வந்துட்டு வேற கம்பெனிஸே வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டா மீன்ஸ் ஏதோ யாரோ ஒரு டெவலப்பர் இருப்பாங்க, யாரோ ஒரு கம்பெனில வந்து டெவலப்பிங் பண்ணி முடிச்சிருவாங்க. அதை வந்துட்டு ஒரு டெஸ்டர் கம்பெனி இருப்பாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு சினாரியோ எல்லாம் கண்டுபிடிச்சு அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டெஸ்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சு அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் பழைய காலத்துல. இப்ப அதே வந்துட்டு கொஞ்சம் மாதிரி அட்வான்ஸ் ஆகி நம்மளே ஒரே கம்பெனில ஒரே டீம்ல ஒரே டெஸ்டர் ஒரே டெவலப்பர் அந்த மாதிரி பக்கத்துல தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது லேகிங் ஆச்சு. அந்த அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்றது கடைசிக்கு தெரியாம போச்சு. ஏன்னா இப்போ அமேசான் கம்பெனினா அமேசான் கம்பெனியே வந்துட்டு நம்ம பெரிய கம்பெனி சொல்றோம், ஆனா டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன கம்பெனி தான். ஏன்னா அதுல ரொம்ப ப்ராடக்ட்ஸ் வந்து இல்லை. இப்போ ஒரு வெப் பேஜ்ல நீங்க டிஸ்பிளே ஆகுது வந்து ஒரு 20 நம்பர்ஸ் தான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தா 20 நம்பர்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும். அங்க வந்து 90 நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆச்சு, சரி ஓகே இது அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா மாதிரி தான், இது விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. ஸோ இப்போ அதனால என்ன ஆகும்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டால் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைமிங் வந்துட்டு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அதெல்லாம் வந்து மிஸ் ஆகும். வெப்பேஜ் லென்த் கம்மியாகும். ஸோ இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாக்குள்ள தான் இருக்குது, நீங்க அதை ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி லேகிங்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரே சிங்கிள் கம்பெனியை பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள கொண்டு வந்தோம். ஓகேங்களா, இப்ப ரீசெண்டா வந்துட்டு இந்த மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்றாங்க எல்லா கம்பெனில. அந்த மெத்தடாலஜிக்கு பேர் தான் அஜைல் மெத்தடாலஜி. ஓகேங்களா, அந்த அஜைல் மெத்தடாலஜில தான் வந்துட்டு ஒரே டெவலப்பர் ஒரே டெஸ்டர் வந்து ஒரே ஆஃபீஸ்ல வந்து பண்ணுவாங்க. ஒரே டெவலப்பர் ஒரே ஆஃபீஸ்ல பண்ணுவாங்க. அந்த யூசர் ஸ்டோரி அவங்களே பார்த்துப்பாங்க, எஸ்ஆர்எஸ் அவங்களே பண்ணுவாங்க. இப்போ எம்என்சி மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் ஃபால் மாடல்லாம் உங்களுக்கு சொன்னாங்க. ஒரு டெவலப்பர் எங்க இருப்பாங்க, டெஸ்டர் எங்க இருப்பாங்க, வேற கம்பெனிஸ்ல இருந்து எல்லாமே ப்ராடக்ட்லாம் வந்து கடைசியில் டெலிவரி மட்டும் டெஸ்டிங் டீம் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஐடியாஸ் தான் வந்துட்டு வாட்டர் ஃபால் மாடல்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ப்ரோட்டோடைப் இல்லாம ஸ்ப்ரிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி மெத்தடாலஜிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெத்தடாலஜிஸ்ல வந்து இப்போதான் வெளில வந்து வெறுமனே வந்து ரெண்டு ரோல் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு அஜைல் மெத்தடாலஜியும், இன்னொன்று வந்துட்டு வாட்டர் ஃபால் மாடல் இப்போ மோஸ்ட்லி இப்பயும் வந்துட்டு இருக்குது. இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும். அங்கேருந்து இப்போ இங்கேருந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணி அங்கே டெவலப் பண்ணி முடிச்சுட்டு இங்கே டெஸ்டிங் டீம்கிட்ட கொடுத்துருவாங்க. டெஸ்டிங் கம்பெனி மட்டுமே நிறைய கம்பெனி இருக்குது. டெஸ்டிங் கம்பெனி என்ன பண்ணுன்னா ஒரு 10 டெஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க. சரிங்களா, 10 டெஸ்டர்ஸ்க்குமே ஒரு லீடு இருக்கும். ஒரு லீடுக்கு இன்னொரு மேனேஜர் இருப்பாங்க. அப்படி வச்சு ஒரு கம்பெனி ரன் பண்ற கம்பெனிலாம் நிறைய கம்பெனி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெறுமனே ப்ராடக்ட்டை வெளில இருந்து வாங்கி டெஸ்டிங் மட்டும் பண்ணுவாங்க. டெஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. மீட்டிங்கே இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன கனெக்ட் பண்றாங்க, ஏது கனெக்ட் பண்றாங்க, எந்த விஷயம் தெரியாது. அப்ளிகேஷன் எப்பயோ ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு மேபி அவங்க கம்பெனிலேயே வந்துட்டு ஒரு யூனிட் டெஸ்டிங்ல இல்ல ஒரு 2-3 டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அங்கே டெலிவரி பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இவர் வந்துட்டு இன்னும் நிறைய சினாரியோஸ் பண்ணணுமே சொல்லிட்டு ஒரு 10 டெஸ்டர்ஸ்லாம் வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த அப்ளிகேஷன் நல்லா டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸஸும் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஆனா இப்போ வந்துட்டு எல்லாரும் மோஸ்ட்லி இந்த அஜைல் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அஜைல் மெத்தடாலஜில என்னென்ன பண்ண முடியும்னா, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அதுல இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளான் பண்ணுவீங்க. அந்த பிளானுக்கு ஸ்க்ரம் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸ்க்ரம் மாஸ்டர் தான் வந்து ஐடியா பண்ணுவார். இந்த ப்ராடக்ட்டை இத்தனை நாள்ல டெலிவரி பண்ணணும்.
ப்ராடக்ட் ஓனர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை இத்தனை நாளா டெலிவரி பண்ண எங்களுக்கு இத்தனை ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ப்ராடக்ட்டை எத்தனை சினாரியோஸ்ல வச்சு என்னென்ன மாதிரி நல்ல குவாலிட்டியா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்போக்கபிளா பேசி ஒரு டெய்லி கால் கனெக்ட் பண்ணுவோம். இப்பதான் அஜைல் கால். அந்த அஜைல் கால்ல ஒரு எல்லா டெவலப்பரும் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட டெவலப்பரும் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட டெஸ்டரும் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு டெய்லி கால்ல வந்துட்டு நான் இந்தந்த வியூ பண்ணியிருக்கேன், இந்தந்த வியூ பண்ணல அப்படின்ற வியூ சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போதுமே வந்துட்டு தெரிஞ்சிடும் எங்க எந்த இடத்துல லேக் ஆயிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த இடத்துல லேக் ஆகும்போது ஒரு ஐடியாஸ் இருப்பாங்க. அந்த ஐடியாஸ் பேர் தான் ஸ்பிரிண்ட். சரிங்களா? ஸ்பிரிண்ட் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்குள்ள இத்தனை யூசர் ஸ்டோரி முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 யூசர் ஸ்டோரி ஒரு ஸ்பிரிண்ட்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த 2 யூசர் ஸ்டோரியுமே அந்த ஒரு ஸ்பிரிண்ட்டுக்குள்ள முடிச்சிடணும். அப்படி அந்த ஒரு ஸ்டோரி அந்த யூசர் ஸ்டோரிக்குள்ள முடிக்கலன்னா, நெக்ஸ்ட் டே அது வந்து போஸ்ட்பாண்ட் ஆகும். போஸ்ட்பாண்ட் ஆச்சு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கு வந்து ட்ரைனிங் தருவாங்க. ஏன் ட்ரைனிங் தராங்க? ஏன்னா பர்டிகுலர் ஸ்பிரிண்ட்டுக்குள்ள அஜைல் அந்த ப்ராடக்ட் பத்தி எல்லாமே தெரிஞ்சும், என்ன லாங்குவேஜ் பண்ண போறோம்னு தெரிஞ்சு எல்லாமே புரிஞ்சு அந்த ஆஃபீஸ்ல நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியும் அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ண முடியலையே, பர்டிகுலர் ஸ்பிரிண்ட்டுக்குள்ள அந்த யூசர் ஸ்டோரியை டெலிவரி பண்ண முடியலையே சொல்லிட்டு அங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வே ஆஃப் ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு ஸ்மால் ட்ரைனிங் மாதிரி கொடுத்து ஒரு அதில் எல்லாமே ட்ரைனிங்ல எல்லாமே அப்ரன்ஷிப் மாதிரி சைன் வாங்கி வச்சு அதை ஏன் வாங்கி வச்சுக்கோன்னா அது ஆடிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணாங்க. ஸ்பிரிண்ட் வந்து 1ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணாங்க. அதில் அவங்க டெலிவரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக சொல்லி ஆடிட்ல இதெல்லாம் அவங்க பில் தரணும். எல்லாத்துக்குமே அவங்க டாக்குமெண்ட் வந்து ஆடிட்ல வந்து தர வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்பிரிண்ட் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ நீங்க வந்து சிஸ்டம் டெஸ்ட் சொல்றீங்க. டெவலப்பர்ஸ் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டிசைன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு டெவலப்பர்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த டாக்குமெண்ட் நம்ம பண்ணது கரெக்டா இல்லையா? அப்ப அந்த பண்ணது கரெக்டா இல்லையான்னு பார்க்க போனா, அப்ப அதை அவங்க லைட்டா டெஸ்டிங் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அதுக்கு பேரு தான் வந்து யூனிட் டெஸ்டிங். ஓகேங்களா? பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ், பர்டிகுலர் காம்போனன்ட்ஸ் மட்டும் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா? இப்ப இந்த சைன் பட்டன் கிளிக் பண்ணா என்ன ஆகும்? இந்த யூசர் நேம் டைப் பண்ண முடியுதா இல்லையா? பாஸ்வேர்ட் டைப் பண்ண முடியுதா இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் வச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் காம்போனன்ட் டெஸ்டிங். அவங்களே பண்றாங்க. யூனிட் டெஸ்டிங் பண்றாங்க. யூனிட் டெஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 40% ஆஃப் த பக் வந்து முடிஞ்சிடும். 40% ஆஃப் பக் முடிஞ்சு நம்ம கிட்ட டெலிவரி ஆகும். யூனிட் டெஸ்ட் டாக்குமெண்டோட டெலிவரி ஆகும். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா? மேனுவல் டெஸ்டிங் சரி, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இருந்தாலும் சரி, ஒரு யூனிட் டெஸ்ட் டாக்குமெண்டோட கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்க டெஸ்டிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து சிஸ்டம் டிஸ்கஸஸ்லாம் எழுதணும். சிஸ்டம் டிஸ்கஸ் எப்படி எழுதுவீங்க? அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா ஆல்ரெடி அங்க இருக்குது. அப்ப அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும். அப்ளிகேஷன் இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நீங்களே வந்துட்டு எழுதலாம். என்ன எழுதலாம்? யூசர் நேம் 10 கேரக்டர்ஸ் இருக்கணும். பாஸ்வேர்டு 8 கேரக்டர்ஸ் இருந்தாலே போதும். பாஸ்வேர்டு ஐடா இருக்கணும். பாஸ்வேர்டு தனியா ஐட் பண்றதுக்கு ஒரு பட்டன் இருக்கணும். அப்புறமா சைன்இன் பட்டனை நீங்க எம்டியா கூட கிளிக் பண்ணலாம். சைன்இன் பட்டனை நீங்க பாஸ்வேர்டு யூசர் நேம் எழுதுனா தான் கிளிக் பண்ண முடியும். அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா படிக்கும் போதுமே உங்களுக்கு ஈஸியா ஐடியா வந்துடும். ஓகேங்களா? அப்ப அது படிச்சு பார்த்து நீங்க வந்துட்டு உங்களுடைய இன்புட்ஸை வந்துட்டு நீங்க சிஸ்டம் டெஸ்ட் கேஸ் எழுதுவீங்க. சிஸ்டம் டெஸ்ட் கேஸ். ஆமா. டெஸ்ட் கேஸ் எழுதுறது மூலியமா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒன்னா புரிய ஆரம்பிக்கும். இப்போ சிஸ்டம் இப்போ அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியானா நீங்க வந்து இப்போ 4 வேலிடேஷன்னா 4 வேலிடேஷன் சொல்லி முடிச்சுடுவீங்க. 4 வேலிடேஷன் என்ன சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அதையே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பண்றது தான் சிஸ்டம் டெஸ்ட் கேசிங். இந்த சிஸ்டம் டெஸ்ட் கேசிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பேன் கார்டு சொன்னல, அந்த பேன் கார்டுக்கு வந்துட்டு 3 கேரக்டர் வந்து ஆல்பபெட்டிக் இருக்கணும். அடுத்தது பி என்ற கேரக்டர் இருக்கணும். அடுத்தது ஒரு ஆல்பபெட்டிக் இருக்கணும். அடுத்தது 4 நம்பர் இருக்கணும். அடுத்தது ஒரு ஆல்பபெட்டிக் இருக்கணும்னு சொல்றேன். அப்ப இதையே வந்துட்டு ஒரு 12 கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல 12 கேரக்டர்ஸ் இருக்குது. நான் அந்த 5ஆ பிரிச்சிட்டேன். ஓகேவா? இதோட முடிச்சிட்டேன். இப்ப இதையே நம்ம வந்துட்டு டெஸ்டிங்ல எழுதும்போதும் என்ன பண்ணுவோம்னா எல்லா கேரக்டருமே ஆல்பபெட்டிக்ஸ் கொடுத்துருவோம். அப்ப அது ஒரு டெஸ்ட் கேஸ். சரிங்களா? இது அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியால இல்ல. பட் ஆனா நீங்க இந்த டெஸ்ட் கேஸ் தான் எழுதணும். டெஸ்ட் கேஸ்னா என்னன்னா நீங்க வந்து எந்தெந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு பேர் டெஸ்ட் கேஸ். நெகட்டிவா எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் காட்ட வைக்கலாம். உங்களுக்கு எல்லாத்தையும் பேஜ்லயே காட்டலாம். நான் சொல்றது ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து நீங்க உங்களுக்கு இப்ப இருக்கிற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போறீங்க. ஸோ ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஒன்னொன்னா ஒரு டாபிக்கா எடுத்து உங்களுக்கு காட்டுவோம். சரிங்களா?
சிஸ்டம் டெஸ்ட் கேஸ் அது. ஸோ அஜைல் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஜீரா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுவாங்க. ஸ்க்ரீன்ல காட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் சும்மா ஒரு ஸ்டோரி சொல்ல முடிச்சுட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சிஸ்டம் டிஸ்கஸ் எழுதுறோமா, சிஸ்டம் டிஸ்கஸ்ல வந்து நம்ம எல்லா டெஸ்டிங் என்னென்ன பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே நம்பர்ஸ் கொடுத்து பார்த்தா எல்லாமே அக்செப்ட் ஆகுதா இல்லையா? ஏன்னா இந்த வே வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலன்னா அவங்க எந்த வே ஆஃப் டெவலப்பிங் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாமலே போயிடும். ஸோ இந்த பக் வந்து போய் யூசர் கிட்ட போய் இல்ல கிளைண்ட் கிட்ட போய் ரீச் ஆகும்போதும் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப ஒரு புவரான நினைப்பாங்க. என்ன இந்த டெஸ்டிங் கூட பண்ணாம இருக்காங்களே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து சாப்பிடும் போது என்ன நினைப்போம், என்னம்மா உப்பு காரம் போட்டு நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம வந்து சாப்பிட கொடுத்துக்கலாம்மா, இது என்னமா தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லப்பா நான் பார்க்க மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப பார்க்க மறக்கிறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப பார்த்துருந்தா ஏன் நம்மளும் நல்லா சாப்பிட முடியும், அவங்களும் நல்லா சாப்பிட முடியும். ஓகேவா? இந்த விஷயம் புரியுதுல்ல? அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு டெஸ்டிங்க நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு டெலிவரி குடுத்தீங்கன்னா, அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. நம்மளுக்கும் வந்துட்டு நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப அதனால தான் வந்து டெஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ இந்த சிஸ்டம் டெஸ்ட் கேஸ்ல நீங்க எல்லா பாசிபிலிட்டீஸ் ஆன டெஸ்ட் சினாரியோஸும் எல்லா பாசிபிலிட்டீஸ் ஆன இன்புட்ஸும் குடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணணும். இதுதான் மெயின் டெஸ்டிங். இந்த டெஸ்டிங்ல தான் உங்களுக்கு கரெக்ட்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியணும். இங்கதான் நீங்க கரெக்டான இன்புட்டே தரீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு ஒரு ஃபோன் ஃபோன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஃபோன் பண்ணும்போது வந்து எல்லா நம்பர்ஸும் நிக்குதுன்னா, அந்த எல்லா நம்பர்ஸும் டச் பண்ணா டச் ஆகுதா? டச் ஆகலையா? அப்ப அந்த நம்பர் என்டர் ஆகுதா? நம்பர் என்டர் ஆகலையா? 10 நம்பர்ஸ் என்டர் ஆகலையா? சீக்வென்ஸ் எப்படி வருது? நம்ம ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் பட்டன் வந்துட்டு செகண்ட் பட்டன் வருதா வரலையா? இல்ல தேர்ட் பட்டன் அனுப்பும்போது செகண்ட் பட்டன் வருதா வரலையா? அது பாருங்க அந்த சீக்வென்ஸ் தான் எல்லாமே கரெக்டா வருதா வரலையா? ஒரு அப்ளிகேஷன் பார்த்தா ஒரு ஐடியா வருதுல்ல. இதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வருது பாத்தீங்களா? அதுதான் வந்துட்டு உங்களுடைய டெஸ்ட் கேசஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் கேசஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை நீங்க எழுதி வச்சுக்கீங்க. எழுதி வச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் அவங்க டெலிவரி பண்ண முடியும். நீங்க வந்து இந்த சிஸ்டம் டிஸ்கஸ்ல ஒண்ணு நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. இதுல எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க அந்த நேரத்துல தோணும்போது எக்ஸ்ட்ரா ஏதாவது இல்ல இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கூட நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆமா. நீங்க தான் மோஸ்ட்லி இப்ப எல்லா பாசிபிலிட்டிஸும் எழுதணும். நாட் ஒன்லி நெகட்டிவ் பாசிபிலிட்டிஸ். ஆல் பாசிபிலிட்டிஸ் யூ வாண்ட் டு டெஸ்ட். இப்போ பாசிட்டிவ் டெஸ்டிங்கும் நீங்க தான் பண்ணணும், நெகட்டிவ் டெஸ்டிங் நீங்க தான் பண்ணணும். நீங்க ஒரே ஒரு டெஸ்டர். நீங்க அந்த அப்ளிகேஷன் பண்ண டெஸ்டர். ஸோ அப்ப நீங்க ஒரு 10 யூசர்ல ஒரு 1000 யூசர் கிட்ட போய் அது ரீச் ஆனாலும் அந்த அப்ளிகேஷன் பக்கே இல்லாம இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இப்ப பக்கே இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. பட் ஆனா ஏதாவது ஒன்று பக்கம் அந்த 1-2 பக்கம் தான் வந்து அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? அப்ப அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாக்குள்ள லெவல்ல இருக்கிற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணா போதும். நம்ம ரொம்ப தூரம் டெப்தா இறங்கி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்ப அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். ஓகேங்களா? இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி நமக்கு ஐடியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். ஸோ இந்த சிஸ்டம் டெஸ்ட் கேஸோட டெஸ்டிங் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மேல இருந்து ஃபர்ஸ்ட் டாப் பாயிண்ட்ல செகண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டிங் முடிச்சிருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டிங் நடுவில் வந்து நிறைய பக் வரும். அந்த பக் எல்லாம் வந்துட்டு டெவலப்பருக்கு ரைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பக் ட்ராக்கிங் டூல் இருக்கணும். அந்த பக் ட்ராக்கிங் டூல் தான் வந்து ஜீரா இல்ல வேற ஏதாவது டூல் மாதிரி ஏதாவது ஒரு டூல் வச்சு இல்ல நிறைய ஆஃபீஸஸ்ல வந்துட்டு நிறைய அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் வந்துட்டு டூலா வச்சுக்காங்க. ஸோ அப்போ அந்த டூலை தான் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க பக்கை வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். நீங்க ரிப்போர்ட் பண்ண பிறகு அதை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டெவலப்பரோட டீல் வந்துட்டு இந்த டெவலப்பர் தான் பார்த்தாரு, ஸோ இந்த டெவலப்பர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்ல இந்த டெவலப்பர் வந்து பிஸியா இருக்காரு, வேற டெவலப்பர்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்து முடிச்சிருவாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க அங்கிருந்து அனுப்புறது வந்து ஐஸ் பாக்ஸ் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நேம் இருக்கு. சரிங்களா? இங்க இருந்து நீங்க அனுப்புறீங்க, அது வந்து ஐஸ் பாக்ஸ் அனுப்புவீங்க. அப்ப அவங்க அங்க வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் காமன் நேம்ஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் காமன் நேம்ஸ்லாம் வந்து நம்ம ஜீரா படிக்கும்போது நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? எல்லாமே டாக்குமெண்ட் தான். சரிங்களா? டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஜீரானா இதுதான், ஜீரால இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாக்குமெண்டா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது இப்போ சிஸ்டம் டெஸ்ட் கேஸ் முடிச்சுங்களா? சிஸ்டம் டெஸ்ட் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெஸ்டிங் முடிஞ்சுங்க. உடனே பக் நீங்க ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அப்புறம் அது டெவலப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணணும்னு உங்க சைடு வரும். உங்க சைடு வந்தோடனே நீங்க சானிட்டி டெஸ்டிங் பண்ணணும். அதுக்கு பேர் சானிட்டி டெஸ்டிங் சொல்லுவாங்க. சானிட்டி டெஸ்டிங்னா என்ன? ஒரு சின்ன சேஞ்ச்னால நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க மறுபடியும் டெஸ்டிங் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் சானிட்டி டெஸ்டிங்.
ஃபர்ஸ்ட் பண்றது சானிட்டி, SANITY. டெவலப்பர் சேஞ்ச் பண்றது பண்றது செகண்ட் ரவுண்ட் டெஸ்டிங். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெஸ்டிங் வந்துட்டு ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்டே நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க. சிஸ்டம் டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி நீங்க பாக்குறது சிஸ்டம் டெஸ்டிங். அது வந்துட்டு ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஆமா. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சது, செகண்ட் கேஸ் முடிஞ்சிடும். ஆமா, நம்ம டாபிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்களே வந்து சைன் போட்டு. ஆமா, நீங்க எத்தனை மணிக்கு போவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நீங்களே வந்து எல்லாமே ஒரு 3 hours இல்ல அதான் டைம் இன் டைம் அவுட் போட்டுருங்க. அதை வச்சுட்டு நீங்க 9:45 வந்தீங்க. மேனுவல் டெஸ்டிங் இன்ட்ரோடக்ஷன் வித் SDLC. FDLC. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு SDLC ஃபுல்லா பார்த்துக்கலாம், வேற எதுவும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேவே நிறைய பார்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறைய நம்ம போக நிறைய பார்க்க ஆச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ பக் வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, அவங்க டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட் சானிட்டி டெஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு எல்லா சானிட்டி டெஸ்டிங்ல ஃபுல் எல்லாம் பார்ப்பீங்க. அந்த பக்கும் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? நீங்க ரிப்போர்ட் பண்ண பக்கும் கரெக்டா ஒர்க் ஆகுதான் பார்க்கணும். இதனால வேற ஏதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளமா இருக்குதா இல்லையா அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து சைக்கிள்ல வந்துட்டு அது செயின் வந்து கழண்டிடுச்சு. செயின் கழண்டின நீங்க பின்னாடி டயருக்கு வந்து செயின் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், முன்னாடி டயரும் வந்து செயின் ஆகும், பார்த்துருப்பீங்க எப்பயாவது. அப்போ வந்துட்டு இதை செயின் போட்டா மட்டும் இல்ல, அந்த செயினையும் போட்டுட்டு ஃபுல்லா டெஸ்ட் பண்ணுதா இல்லையான்னு ஃபுல் சைக்கிள் ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்க ஓட்டவே ஆரம்பிச்சீங்க. ஓகேவா? ஆனா நீங்க இதை டெஸ்ட் பண்ணாம நீங்க ஓட்ட ஆரம்பிச்சீங்களா, ஓடும் போதுமே பால் முன்னாடி செயினும் கழண்டு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்ம இந்த டெஸ்டிங் பண்றதுனால வேற டெஸ்ட் இந்த பக் வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுனால வேற எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லா டெஸ்டிங் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அது ஃபுல்லா கடைசியில நம்ம டெஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கு சிஸ்டம் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங்னா நான் ஃபுல் டெஸ்டிங் பண்றது. சானிட்டி டெஸ்டிங்னா அவங்க பக்கை ஃபிக்ஸ் பண்ணதுனால அந்த பக் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா, அந்த பக்னால வேற ஏதாவது அஃபெக்ஷன் இருந்தாலே மட்டும் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ரிக்ரெஷன் டெஸ்டிங் என்ன, சிஸ்டம் டெஸ்டிங் ஃபைனல். அதான் ஃபைனல், அது எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல ஃபுல்லா பார்க்குறது. ஓகேங்களா? ரெண்டும் நம்மளே அட்டை இன்பிட்வீன் எந்த டிஸ்கஷனும் இருக்காது, முடிச்சிட்டு உடனே நம்ம டெலிவரி பண்ணுவோம். சிஸ்டம் டெஸ்டிங் முடிச்சிட்டா டெலிவரி பண்ணுவோம். சானிட்டி முடிச்சிட்டு உடனே சிஸ்டம் பண்ணுவோம். ஆமா, சானிட்டி டெஸ்டிங் முடிஞ்ச உடனே சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணுவோம். கரெக்ட்டா அந்த லேயர் முடிஞ்ச உடனே நமக்கு எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதா ஒர்க் பார்ப்போம். அது முடிஞ்ச உடனே சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணிடுவோம். வேற எதுவும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெலிவரிக்கு ஓகே சொல்லிடுவோம். நம்ம வந்து மெயில் அனுப்பிச்சிருவோம். டெலிவரி இஸ் ஓகே, யூ கேன் ஏபிள் டு ரிலீஸ் திஸ் டாக்குமெண்ட். நம்ம ரிலீஸ் திஸ் அப்ளிகேஷன் சொல்லிடுவோம். அந்த கஸ்டமர் செஷன் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த கஸ்டமர் செஷன் அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய கொஸ்டின் என்னவா இருக்குன்னா,
உங்களுடைய அப்ரோலேஷன் இருக்கும், உங்களுடைய சிஸ்டம் டெஸ்ட் கேஸ் இருக்கணும், அவங்களுடைய யூனிட் டெஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு. அவங்களோட யூனிட் டெஸ்ட் டாக்குமெண்ட் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. இதை வந்து அவங்களே பண்றோம். ஃபேர் டெஸ்டிங் முன்னாடி பண்றது இல்ல, ரிக்ரெஷன் டெஸ்டிங் முன்னாடி பண்றது. ரிக்ரெஷன் டெஸ்டிங் முன்னாடியே டெவலப்பர் வந்து பண்ணுவாங்க. டெவலப்பர் வந்துட்டு எனக்கு எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நம்ம டெலிவரியே பண்ணுவாங்க. சரி, கண்டிப்பா வரும்ல. இப்ப நம்மளே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, அவங்களுடைய வியூ வந்துட்டு யூனிட் டெஸ்டிங்ல வந்துட்டு நீங்க வெறுமனே ஒரு சிங்கிள் காம்போனன்ட் தானே பாக்குறாங்க, சினாரியோ வைஸ் பாக்கலாம். ஓகேவா, அவங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகலையா அது மட்டும் அந்த வியூ தான் பார்ப்பாங்க. நம்ம தான் வந்துட்டு இந்த ஃபுல் நேம் அந்த மாதிரி ஃபுல்லாம் பாக்குறோம். நம்ம தான் ஃபுல் டெஸ்டிங் பண்றோம். அதனால நம்மளுக்கு தான் வந்துட்டு அந்த சினாரியோட டெஸ்ட் கேசஸோ இல்ல ஒரு நிறைய சினாரியோ நிறைய பக் வந்து நமக்கு தான் வரும். அவங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, அவங்களும் பண்ணு. ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப காலம் முன்னாடி அவங்க தான் ஃபுல் பண்ணிருந்தாங்க. இப்பயும் நிறைய கம்பெனிஸ்ல வந்து அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதனால நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்பிட் பண்ணி பார்க்கணும். எப்பவுமே ஒரு ஒர்க்கை ஒருத்தர் பண்ணா வந்து அதிகமாக டைம் ஆகும், 2 பேரை பண்ணா கம்மி இருக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். என்ன டாக்குமெண்ட்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் டெஸ்ட் டாக்குமெண்ட், உங்களுடைய சிஸ்டம் டெஸ்ட் கேஸ், நீங்க வந்து எல்லாத்தையும் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். அதுக்கு பேர் வந்து யூசர் மேனுவல் சொல்லுவோம். யூசர் மேனுவல் இல்லைன்னா ப்ராசஸ் ஃப்ளோ. ப்ராசஸ் ஃப்ளோ, ஏன்னா இப்போ ப்ராசஸ் வந்து எந்த ஃப்ளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸ் சொல்லுவாங்க. அது வந்து யூசர் மேனுவல் சொல்லிட்டு சில கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அதை வச்சுதான் சில பேர் டெமோவே கட்டுவாங்க. உங்க இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இந்த ஃப்ளோ போகுது, இதுதான் உங்களோட ஃப்ளோ, இதோட இன்புட்ஸ் எல்லாம் நம்ம தருவோம். இந்த இன்புட்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது இருக்கும். இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு 5 கேரக்டர் இன்புட் தரலாம், இல்லை 10 கேரக்டர் இன்புட் தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளோ வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டே இருப்பீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சலாம் மேல ஒரு மெசேஜ் எழுதுவீங்க, நாங்க இது பண்ணோம், நாங்க இது பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு 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 ஸ்கிரீன்ஷாட்டுக்கு ஒரு மெசேஜ் எழுதிருப்பீங்க. அதை தான் வந்துட்டு டெமோவா வந்துட்டு ஆப்போசிட் பர்சன்ட்ட காட்டணும். இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்கு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோவா காட்டணும். ஸோ டெமோவா காட்டினோடனே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஓகே, இவங்கெல்லாம் இந்த டெஸ்டிங்லாம் பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ வி கேன் ஏபிள் டு கெட் இன் டு த யூஏடி. யூஏடினா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் லேயர்னா இப்போ ஒரு பிசினஸ் மேனுக்கான அவன் வந்து எடுத்த உடனே ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டான். ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவன் வந்து வச்சு பார்த்து அவன் டெஸ்ட் பண்ணுவான். என்னதான் நான் வந்து நீங்க கொடுத்த ப்ராடக்டா இருந்தாலும் எனக்கு வந்து உங்க மாதிரி டெஸ்டே இருந்தாலும் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துட்டு இப்போ ஒரு 1000 ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண போறேன்னா அதை 10 ப்ராடக்ட் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இருந்தால் மட்டும்தான் நான் வந்து கிளைண்ட் கிட்ட இல்லை லைவ் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ண வைப்பேன். அதுதான் பண்றதுக்கு தான் யூஏடின்னு சொல்லுவாங்க, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இந்த யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ல கூட பக் கன்ஃபார்ம் வரும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சினாரியோ மிஸ் பண்ணுவோம். நம்மளே உட்காந்து யோசிச்சு எழுதும் போது ஏதாவது ஒரு சினாரியோ மிஸ் பண்ணும்போது அந்த சினாரியோ வந்து அங்க பிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பத்தி நிறைய தெரிஞ்ச ஆளா இருப்பாங்க, ப்ராடக்ட்ல நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இதே மாதிரி ப்ராடக்ட் நிறைய வாட்டி பார்ப்பாங்க. ஸோ பார்க்க அவங்க வந்து ஈஸியா பார்த்தோன்னு சொல்றாங்க, இதுல இந்த மிஸ்டேக் இருக்கு, அதுல அந்த மிஸ்டேக்ன்ற மாதிரி ஒரு வாட்டி அவங்களே டெஸ்டிங் பண்ணி அவங்க என்வரான்மெண்ட்டுக்கு செட் ஆகலையா அதையும் பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த என்வரான்மெண்ட் வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்றோம் வச்சுக்கோங்களேன், அவங்க ஓப்பன் பண்ற எட்ஜ் ப்ரௌசரா இருக்கும். ஸோ எட்ஜ் ப்ரௌசர்ல ஏதாவது ஒரு மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. நீங்க எட்ஜ் ப்ரௌசரும் டெஸ்ட் பண்ணிருக்கணும், ஜியோஸ்னு டெஸ்ட் பண்ணிருப்பீங்க. பண்ணியிருந்தாலும் அங்க போகும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வந்திருக்கும். ஏதாவது ஒரு ஜார் ஃபைல் இருந்து இன்ஸ்டால் பண்ணாம விட்டுருவாங்க, இல்ல இங்க இருந்து பேட்ச் ஷேர் பண்ணும்போது எல்லாத்தையும் டெப்ளாய் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துடும். டெப்ளாய் பண்றது மீன்ஸ் ஒரு சர்வர் இருக்கும், சர்வர்ல வந்து எல்லா ஃபைல்ஸையும் தூக்கி போறது, அதுக்கு பேர் தான் டெப்ளாய். பேட்ச்னா ஒரு நம்பர் ஆஃப் கோட்ஸ் வந்து ஒரு 1000 லைன்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான் பேட்ச்னு சொல்லுவாங்க. டெப்ளாய்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, பேட்ச்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பேட்ச் BATCH. நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே அந்த சர்வர் அந்த இதுல போடுறோம். உங்களுடைய கோடிங், உங்களுடைய ஃப்ரண்ட் எண்ட், உங்களுடைய பேக் எண்ட், உங்களுக்கு MySQL எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த சர்வர்ல போடுறது.
அதுல இருந்து கலெக்ட் பண்றது பேட்ச், ஆனா பேட்ச்னா வந்து லைன் ஆஃப் கோட்ஸ். லைன் ஆஃப் கோட்ஸ் அவ்வளவுதான். ஸோ பேட்ச்னா லைன் ஆஃப் கோட்ஸை வந்து நீங்க டெப்ளாய் பண்ணுவீங்க. சர்வர்ல வந்து டெப்ளாய் பண்ணிடுவீங்க. டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பக் இருக்கான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க கண்டுபிடிக்காதீங்கன்னா லைவ்ல போவாங்க. லைவ்ல போயும் சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ராப்ளம் வந்து கூட உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃப்ளிப்கார்ட்டோட ஆர்கனைசேஷன் போவாங்க. இந்த ஃப்ளிப்கார்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அவங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்கிற ஆளுங்களை வச்சு டெஸ்ட் பண்ணும். அதுக்கு பேர் ஆல்ஃபா டெஸ்டிங் சொல்லுவோம். அந்த ஆல்ஃபா டெஸ்டிங் என்னன்னா ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு 10 மெம்பர்ஸ் உள்ள 5 மெம்பர்ஸ் வச்சு அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்றது. இதெல்லாம் டைப்ஸ் இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். சரி, இந்த இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் நோட்ஸாக கொடுத்துருவேன். நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி. நீங்க ஒரு கதை கேட்கற மாதிரி. இந்த கதைனா ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க. இதே நம்ம உட்காந்து படிச்சு பார்த்து நம்ம ஹிஸ்டரிலாம் எழுதி பார்த்து என்ன பண்ணாலும் ஒரு ஒரு ஐடியாவை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது நம்ம இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியை நான் வந்து ஈஸியா வந்துட்டு ஒரு கதை மாதிரி நான் சொல்லிட்டேன்னா, இந்த ஸ்டோரியோ இல்லை இந்த இந்த டைலாக்கோ இல்லை இந்த விஷயத்த நீங்க கேட்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, ஓகே, இந்த பர்சன் வந்து சொன்னாங்க, ஆல்ஃபா டெஸ்டிங் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா வரும். அதனால தான் இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட். இப்போ ஆல்ஃபா டெஸ்டிங்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு 10 பேர் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். அவங்க 10 பேர் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து யூஐடிலேயே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. யூஐடில டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம லைவ் தரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டை ஒரு 10 மெம்பர்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற 10 பேர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்றோம். அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பத்தி ஈஸியா தெரியும். ஏன்னா அவங்க தான் ப்ராடக்ட்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் அப்படி இல்லை. யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னா ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் பண்றது. ஒரு அவங்க ஆர்கனைசேஷன்லயே வந்துட்டு QA பர்சனா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க பண்றதுக்கு பேர் தான் யூஐடி டெஸ்டிங். இந்த ஆர்கனைசேஷன் உள்ளவங்க வந்து ஒர்க்கர்ஸ் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் உள்ளவங்க அந்த ப்ராடக்ட் ஓனர்ஸ், அதாவது அவங்களோட QA பர்சனா இருப்பாங்க. இப்போ நீங்க வந்துட்டு கிளையண்ட்ல இருக்க QA இருப்பீங்க. கிளையண்ட்ல இருக்க QA வந்து அந்த யூஐடி லேயர் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்றது. இந்த ஆல்ஃபா டெஸ்டிங் வந்துட்டு எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல போய் தான் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபோன் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபோன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வரணும், நீங்க ஃபோன் பண்ணா எனக்கு வரணும். இது 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் வருதா வரலையா? அப்பனா அது நீங்க ஒருத்தர் டெஸ்ட் பண்ண முடியுமா? முடியும். அப்ப தனித்தனி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வேணும். அப்ப தனி பர்சன்ஸ் தான் வேணும். அப்ப சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஆல்ஃபா டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பீட்டா டெஸ்டிங் ஒன்று இருக்குது. பீட்டா டெஸ்டிங் என்னன்னா இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க மாட்டாங்க, அவுட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா லெவல்ல வந்துட்டு அமேசான் அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் சென்னையில இருக்கிற ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கொடுத்து பார்ப்போம். ஒரு 2 கோடி பேருக்கு ரீச் ஆகும்போது எப்படி ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்பதான் வந்து 100 கோடி பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 100 கோடி பேர்ல வந்துட்டு செல்போன் யூஸ் பண்றவங்க வந்து ஒரு 50 கோடி பேர் இருந்தாங்கன்னா, அந்த 50 கோடி பேர்ல எப்படி இருந்தாலும் ஒரு 10 கோடி பேர் வந்துட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 10 கோடி பேர் எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸோ ஒரே டைம்ல ஒர்க் பண்ணா ஒர்க் ஆகுமோ ஒர்க் ஆகாதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அமேசானுடைய ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஐபோனோட ப்ராடக்ட் வந்துட்டு சேல்ஸ் பண்ண போறாங்க. 50,000 ரூபாய் ப்ராடக்ட் இருக்கு, நான் 40,000 ரூபாய் சேல்ஸ் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே நேரத்துல வித்துடணும், வித்துட்டா அந்த அமௌண்ட் வச்சு நான் வேற ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐபோனுக்காக யோசிச்சிட்டான். அது யார்கிட்ட கொடுக்கலாம் பார்த்தா அமேசான் கார்ட்ட கொடுத்தா அவன் தான் வந்துட்டு ஒரே நேரத்துல எல்லா டெஸ்டிங்கும் பண்ணி முடிச்சிருக்கான். பீட்டா டெஸ்டிங் பண்ணி முடிச்சு பீட்டா வெர்ஷனும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கான். பீட்டா வெர்ஷன் என்ன அர்த்தம்? இந்த இந்த வெப்சைட் வந்துட்டு ஒரே நேரத்துல ஒரு 2 கோடி யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த 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 அப்ளிகேஷனோட ஒரு வேல்யூ. ஓகேவா? அப்ப அந்த 2 கோடி மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அப்பயே அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கரெக்டா ஒர்க் ஆகுது, எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, எல்லாருமே டெலிவரி ஆகிறதுக்கு கரெக்டா வந்துட்டு சூஸ் பண்ணாங்க, ப்ராடக்ட்டும் வந்து வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு நடக்கும். இது வந்து வந்து ஆப்பிளுக்கு அந்த ஃபோன் தராங்க, நீங்க ம், சொல்றது ம், ம். சர்வீஸ். ஆமா, ஆமா. ஓகேங்களா? ஸோ இந்த பீட்டா டெஸ்டிங் வந்துட்டு அந்த டைமிங்ல தான் பண்ணுவாங்க. எல்லா டைமிங்லயும் பண்ண மாட்டாங்க, எல்லா ஆஃபீஸர்லயும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஆல்பா டெஸ்டிங், பீட்டா டெஸ்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப ரேர் கேசஸ் தான். ஓகேவா? இதெல்லாம் இதுலயே முடிச்சிருக்கோம். ம், ம். QA முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஸ்டோரி.
இதில் தான் உங்களுக்கு வந்துட்டு இது முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ உங்களுக்கு இந்த எஸ்டிஎல்சி புரிஞ்சாலே ஒரு சின்ன சின்ன விஷயமே இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்துடும். ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், எங்கே முடியுது, டெவலப்பரோட ரோல் என்ன, டெஸ்டரோட ரோல் என்ன, இது வந்து ஒரு எஸ்டிஎல்சியான மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுச்சா? இது எல்லா ப்ராசஸ்க்கும் காமன். ஓகேவா? இந்த எல்லா ப்ராசஸ் காமனு. இதை வந்துட்டு வாட்டர் ஃபால் மாடல், அஜைல் மாடல், அப்புறமா ப்ரோட்டோடைப்பு, அப்புறமா வி டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாடல் இருக்குது. அது 4-5 மாடல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க. ஆனா எல்லா மாடலுமே இந்த காமன் வந்து இந்த ஃபுல் விஷயமும் வந்து ஒரு வரும், ஃபுல் ஸ்டெப்ஸும் வரும். டைமிங் வேற 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 மாதிரி வந்து இந்த ப்ராசஸை டிஃப்ரெண்டாக பண்றாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் எப்படி டிஃப்ரெண்டாக பண்ணலாம்? அஜைல் மாடல்னா ஒரே கம்பெனியில் வச்சு பண்ணுவாங்க. இப்போ இது நீங்க வி மாடல்னா டெவலப்பர் ஒரு சைடு இருப்பான், டெஸ்டிங் ஒரு சைடு இருக்கும். அது பேர் வி மாடல். ஓகேங்களா? ப்ரோட்டோடைப்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். டெவாப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்டிங்கும் தெரியும், டெவலப் எஸ்டிஎல்சில வரும். அவங்க ஃபுல் ரோல் பண்ணுவாங்க. அவங்க தான் டெவலப்பிங் பண்ணுவாங்க, அவங்க தான் டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க. இப்போ டெவலப்பிங் பண்றதுக்கு ஜாவா, HTML, இல்ல ஜாவா, பைத்தான் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ், அதை விட்டுருங்க. ஜாவான்றது ஒரு லாங்குவேஜ். ஒன்னு ஜாவா சூஸ் பண்ணுவாங்க, இல்ல பைத்தான் சூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு தான் சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஜாவா, HTML, CSS, டேட்டா பேஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், இதை வச்சுதான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வேணும்னா அட்வான்ஸ்டா ஸ்ப்ரிங் பூட் வச்சுப்பாங்க. இதை வச்சு தான் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சிலினியம், அப்புறமா ஜாவா, அவ்வளவுதான். இல்ல சிலினியம் ஃப்ரேம் ஒர்க் வந்து டெஸ்ட் என்ஜின் இல்ல குக்கும்பர் ஏதாவது ஒன்று வச்சுப்போம். இதெல்லாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். இந்த ஐடியாவும் உங்களுக்கு இருக்கணும், இந்த ஐடியா உங்களுக்கு இருக்கணும். நீங்க தான் வந்துட்டு டெவாப்ஸா வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்களா? இல்ல, எல்லாமே அவங்களே பண்றதுதான் அதுக்கு வாட்டர் ஃபால் மாடல் இல்ல. அவங்க அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டே இருக்கும். ஒரு ப்ராசஸர் வேற ஒரு ஆள் பண்ணுவாங்க. ஆனா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டே இருக்கும். ஒரு கனெக்ஷன்ல இருந்து இன்னொரு கனெக்ஷன் போக முடியும். அதுக்கு பேர் தான் வாட்டர் ஃபால் மாடல். அது டெவலப் ஆயிட்டு தான். இப்ப அஜைல் மட்டும்தான் அட்வான்ஸ்டா ஒரு டெவலப்பர் இருக்கு. டெவாப்ஸ்னா இப்போ வந்துட்டு ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராடக்டே ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பான். அவன் வந்து அவனுடைய மென்டாலிட்டி தான் எல்லாமே. அவனே எல்லாம் பேசுறாங்க. ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ப்ராடக்ட் வந்து டெலிவரி வந்து குவாலிட்டி இல்லாம டெலிவரி. நீங்க ஒரு ஒரு கரெக்டான ப்ராப்பர் வே இருக்காது டெவாப்ஸ் கிட்ட. இப்ப என்ன டொமைன் போலாம் அப்படின்றப்போ டெவாப்ஸும் வந்து ஒரு மூவிங் இதுதான் சொன்னாங்க. இவ்வளோ நீங்க சொல்றீங்க டைம் ஆகுது, லேட் ஆகுதுன்னா ஏன் அந்த ஒரு நோட் வருது ஐடி? ஏன்னா இப்போ அதுல பேமெண்ட் அதிகம்ல. எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்கில்டு பர்சனா இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியா வந்து அவங்க மூவ் பண்றாங்க. இப்போ வந்து டேங்க் தனித்தனியா எல்லாமே ஒரே குரூப்பே பண்ற மாதிரி இருக்கும், ஈஸியா இருக்கும். இதுல வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்துட்டு அது வந்து ஈஸியா டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்துமே வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஈஸியா இருக்கும். அவன் வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு ஒரு 2 lakhs கொடுத்து அவன் ஒரு மாசத்துக்கு 2 lakhs கொடுத்து அவன் வச்சிருப்பான். அவன் வந்து எல்லாத்தையும் ஈஸியா பண்ணுவான். அவனுக்கு வந்து நிறைய ஸ்கில் இருக்கும். ஒரு டெஸ்டிங் பண்ற சிலினியோட டூல்ஸும் வந்துட்டு அவன் நாலேஜ் இருக்கும். அப்போ இது இல்லாம டெவலப்பரோட டூல்ஸும் அவன் நாலேஜ் இருக்கும். எல்லா நாலேஜும் வச்சு அவன் ஈஸியா டெஸ்டிங் பண்ணுவான், டெவலப்பிங் பண்ணுவான். அதனாலதான் வந்துட்டு அது வந்துட்டு ஃபெமிலியர் ஆகிட்டு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது கேட்கணும், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னா நீங்க அதை கேட்டுட்டு வாங்க. கேட்கறதா கேளுங்க. நீங்க சொன்ன ஒரு ஸ்டோரி நோட்ஸ் தருவீங்களா? அப்போது நான் ஏதாவது படிச்சேன் அதுல ஓகே, சூப்பர். அந்த இது காப்பீங்க சொல்றீங்க எல்லாமே. ஒரு ஆப்பே இருக்கா? இல்ல இது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் பாயிண்ட். நான் பவர் ப்ரெசன்டேஷன் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் வந்து வாட்டர் ஃபால் மாடல். ஸோ இது வாட்டர் ஃபால் மாடலில் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னா என்ன, அனாலிசிஸ்னா என்ன, டிசைன்னா என்ன, கோட்னா என்ன, டெஸ்டிங்னா என்ன, மெயின்டெனன்ஸ்னா என்ன,
ஸோ இதில் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னா என்ன, நம்ம வந்து ரெக்குவயர்மெண்ட்டை எஸ்ஆர்எஸ் தான் வச்சு பார்த்துட்டு, அனலைசிஸ்னா எத்தனை டெவலப்பர் எத்தனை டெஸ்டர்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணால் எல்லாம் அனலைஸ் பண்ண முடியும், எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறோம், எந்த சர்வர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இதை டிசைனர் கிட்ட கொடுப்பாங்க. டிசைனர் வந்து டிசைன் பண்ண வைப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் முடிச்சப்போ பேக் அண்ட் டிசைன் பண்ணுவாங்க. கோடிங் வியூ, அந்த கோடிங் வியூ முடிஞ்சிடும். கோடிங் வியூ முடிஞ்சப்போ டெஸ்டர் கிட்ட கொடுப்பாங்க. டெஸ்டர் வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க. டெஸ்டிங் முடிச்சப்போ மெயின்டெனன்ஸ்னா என்னன்னா, மேபி யூஏடியில் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா மறுபடியும் டெவலப்மெண்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட் டெஸ்டர் கிட்ட வரணும், டெஸ்டர் கிட்ட மறுபடியும் டெலிவரி ஆகும். அந்த மாதிரி அதுதான் மெயின்டெனன்ஸ். அவங்க தான் வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு இதுல எல்லாமே இருக்குதா இல்லையா, இதுல எல்லாமே கரெக்டா இருக்குதா இல்லையா, இதுல என்ன ப்ராடக்ட்ல என்ன ப்ராப்ளம் வரும், இது வந்து டெவலப்மெண்ட், இது வந்து கஸ்டமர் கிட்ட போனா என்ன சினாரியோ ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க தான் வந்து யோசிச்சு கரெக்டா டெஸ்ட் பண்ணுவாங்க. யூஐடி இவங்க தான் யூஐடிஐ. இவங்க யூஐடியில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணும்போது இவங்க வந்து பக் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அந்த பக் தான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஃபுல் ரோல் வரும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க என்னதான் டெலிவரி பண்ணி எல்லாம் தான் யூஐடிலாம் முடிஞ்சாலும் நீங்க வந்து ஒரு 3 months வந்துட்டு நான் ப்ரூஃப் கொடுப்பேன். இந்த 3 months வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ணலாம். நீங்க ஏன்னா அவங்களுமே வந்துட்டு உங்க லெவல் தான், உங்கள மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பக் வந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த பக்குக்கு வந்து நீங்க வந்து ஒரு 3 months இல்லை ஒரு 1 year வந்து நீங்க கேரண்டி கொடுப்பீங்க. நீங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து ஒர்க் பண்ணி பாருங்க. ஒரு 10,000 பேர் யூஸ் பண்ற மாதிரி பாருங்க, இல்லை ஒரு 20,000 பேர் யூஸ் பண்ற மாதிரி பாருங்க, அந்த ப்ராடக்ட் வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா உடனே அவங்க வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வச்சு அவங்க 10,000 மெம்பர்ஸ் இல்லை 20,000 மெம்பர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க. ஒர்க் பண்ணி பார்க்கும்போது எப்படியாவது ஏதாவது ஒரு பக் வந்துடும். பக் வரும்போது நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நீங்க வந்து பார்த்து அதுக்கு நீங்க அது தனி பேமெண்ட் கூட கொடுத்துருவாங்க. அது வேற, அது தனி பேமெண்ட் கூட கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் கேட்டகரி வச்சு உங்களை ஃபுல்லாக வச்சு பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும். இப்போ எங்களுக்கு இப்போ நான் வந்து L1 டீம் நான் L2 டீம். அவங்க வந்து அவங்களுக்கு மோஸ்டா ஒண்ணுமே தெரியாது. பேசிக் செக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துப்பாங்க. நமக்கும் கொஞ்சம் செக்ஸ் தான் தெரியும். நம்ம அடுத்து L3 போயிட்டோம். இப்போ அந்த L3 L4 டீம் தான் இவங்க எல்லாம். ஆமா, மெயின்டெனன்ஸ் ஓகேங்களா? ஸோ யூஐடி லேயர்ல நீங்க வந்துருவீங்க. ஏன்னா நாங்க டெஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட வரும். அப்ப நீங்க வந்து யூஐடி லேயர்ல வந்து ஏன்னா நமக்கு வந்து எரர் எல்லாமே யூசர் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. 10 கேட்டகரி நம்மளால சால்வ் பண்ண முடியல, நியூ இஷ்யூவா இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து டிக்கெட்டை மட்டும் இப்போதைக்கு ஏஜிங் ஆகுதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கேஸ் ரைஸ் பண்ணி L3 கொடுத்துருவோம். அந்த L3ல என்னன்னு எனக்கு தெரியாது. L3 அவங்க திருப்பி இந்த டெஸ்டர் கோடுலாம் கொடுத்து இஷ்யூ வருது சொல்லி அந்த இஷ்யூ வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் வியூல வந்து ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வாட்டர்ஃபால் மாடல். இந்த வாட்டர்ஃபால் மாடல் இது வந்து அஜைல் மாடல்லையும் நடக்கும். பட் ஆனால் அஜைல் மாடல்ல ரொம்ப பெருசா நடக்காது. ஏன் அஜைல் மாடல் பெருசா நடக்காதுன்னா அந்த இடத்துல வந்துட்டு ப்ராடக்ட் ஓனர் இருக்காரு. ப்ராடக்ட் ஓனர் வந்துட்டு எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டே இருக்கனால அவருக்கு வந்து நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓவரால் மேனேஜர் போஸ்டிங்ல இருப்பாரு. அவர் தான் மேபி ஸ்க்ரம் மாஸ்டர் இருப்பாரு. அவர் தான் வந்து நீங்க உங்களோட ஒரு பாயிண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லெவலில் வந்துட்டு வாட்ச் பண்ணி அவர் டெலிவரி பண்ற லெவலுக்கு இருந்து பார்த்ததுனால அஜைல் மாடல் அவ்வளவு ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? அது ப்ராடக்ட் ஓனர் தனி குறிப்பிட்ட ஒரு 6 months பிறகு ஆள் மாறிட்டே இருக்காங்க. சோ ஆள் மாறும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கிராஃப் மாதிரி முன்னாடி இப்போ ஒரு ஸ்பிரிண்ட்டுக்கு இந்த ஸ்பிரிண்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் பண்ணி நாங்க ஒர்க் சீக்கிரம் முடிச்சிட்டோம். நான் கேட்டேன் ஒர்க் நீங்க தானே பண்றீங்க, அவங்க என்ன பண்றாங்க? அவங்க சொல்ற டைம் பாயிண்ட்ஸ் வந்து பண்றாங்க. ஆர்கனைசேஷன் ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து அவங்களோட ரோலும் பெருசு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்க ரோல் தான். அவங்க தான் வந்துட்டு கரெக்டான வியூ சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு இந்த டைமிங்ல இது முடிக்க முடியும், டைமிங்ல இந்த முடிக்கிறதுக்கு இந்த ஐடியா இருந்தா ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப உங்க லேகிங் வந்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க தான் வந்து ஃபுல்ஃபில்லான ஐடியாஸ் தருவாங்க. அதான் நான் சொல்லல, ஒரு ஸ்பிரிண்ட் முடிஞ்சு இன்னொரு ஸ்பிரிண்ட் அந்த எல்லா யூசர் ஸ்டோரியும் பிளான் பண்ண மாதிரி டெலிவரி பண்ணலன்னா அவங்க ஒரு ட்ரைனிங் தருவாங்கன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? அட்டன்ஸ் ஷீட்ல இந்த மாதிரி ஷீட் சைன் எழுதுவாங்க பாத்தீங்களா? அந்த ட்ரைனிங்ல சொல்லுவாங்க நீங்க இந்த இடத்துல லேகிங் பண்ணிருந்தீங்க, இந்த லேகிங்ல நீங்க வேற ஐடியாஸ் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் வியூ வந்துட்டு ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் தான் தருவாங்க. எதுவுமே தெரியாது, கண்டென்ட்டே தெரியாது. அப்ளிகேஷனை பத்தி ஐடியா இருக்கும். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு சுவிட்ச் போர்டு வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போறீங்க, இல்ல இங்க வந்து நீங்க படிக்க போறீங்கன்னா
இங்க வந்துட்டு அவங்க நிறைய சுவிட்சை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த சுவிட்சை வந்து நிறைய சுவிட்ச் பார்த்துருப்பாங்க. இந்த சுவிட்ச் வந்து வச்சிட்டீங்கன்னா போதும். அதுக்கு இப்ப கீழே வச்சா கரெக்டா இருக்கும், மேல வச்சா கரெக்டா இருக்கும். இல்லை இப்ப குழந்தைங்க வந்து அந்த இடத்துல நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்களா, இல்ல அங்க வந்துட்டு குழந்தைங்க இல்லாம பெரிய பெரியவங்க வந்து யூஸ் பண்றாங்களா அப்படின்ற வியூ தெரிஞ்சிருக்கும். அது மேல வச்சா கரெக்டா இருக்கும், குழந்தைங்க வந்து ஷாக் அடிச்சிடும் அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி அவங்க வந்துட்டு மிஷின் இது சுவிட்ச் செய்யற ஆளோ இல்ல கலெக்ஷன் கொடுக்குற ஆளோ அவங்க இல்லவே இல்லை. புரியுதுங்களா? இப்படி பண்ணிருந்தா அப்படி பண்ணிருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா கேதர் பண்றவங்க மட்டும்தான் இந்த ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஹெச்எல்டி எல்எல்டி வந்துட்டு ஒரு டெவலப்பர்ஸ் டிசைன் பண்றது. இந்த வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வச்சு தான் வந்துட்டு டெவலப்பர் வந்து எந்த லெவல்ல வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் இது டெஸ்டிங் வந்து பார்த்துருக்காங்க, எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய இன்புட்ஸ் என்ன, அவங்களுடைய என்ன எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணாங்க. எந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணாங்க, எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணாங்க, எந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹை லெவல் டாக்குமெண்ட்ஸ்ல இந்த லோ லெவல் டிசைன்லயும் ஃபுல் இருக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி தான் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த யூனிட் டெஸ்டிங் டாக்குமெண்ட். அந்த யூனிட் டெஸ்ட் டாக்குமெண்ட் தான் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்ன டெஸ்ட் பண்ணிருக்காங்க, என்ன டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு அவங்க ஒரு 2-3 இன்புட்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. மேபி இல்லைன்னா வெறுமனே எல்லா பட்டன்ஸும் ஒர்க் ஆகலையா, எல்லா வேலிடேஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகலையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் வியூ பார்ப்பாங்க. அதுதான் வந்துட்டு யூனிட் டெஸ்ட் டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதை நீங்க ஃபுல்லா ஒரு ஒரு வியூ மாதிரி கொஞ்சம் லைட்டா பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்னுடைய ப்ராடக்ட் என்னுடைய நோட்ஸ் தான் நீங்க பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க உங்க நெட்லயே பார்த்து உங்க நெட்லயே ஐடியா கேதர் ஆகுது, அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட எனக்கு ஓகே தான், நோ ப்ராப்ளம். பட் ஆனால் எனக்கு தேவை அந்த டாபிக்ஸ் நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு புரியலையா அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு நானே இது வந்து நெட்ல இருந்து எடுத்து போடுறதுதான். நான் சொந்த கதையில முடியல. இது ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷன். அதை வந்து நானும் படிச்சு பார்த்து எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு பார்த்தா ஈஸியா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இது தனி இன்ஃபர்மேஷன் வச்சிருப்பேன். ஸோ இதை வந்து நீங்க எப்படி பார்த்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதோ அதை நீங்க அது மாதிரி புரிஞ்சுக்கணும். இல்ல இதுவே உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா இதையே நீங்க கேதர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்ப நீங்க L2 இருந்திருக்கீங்க. இப்ப L2 ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. எந்த இயர் பாஸ் அவுட் நீங்க? நான் வந்து 2021. 2021. L2 எத்தனை வருஷமா பண்றீங்க? நான் வந்து என்னோட ஜெர்னியே வரேன். சரி, ஓகே ஓகே இசிஇ படிச்சேன். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு கேம்பஸ் செக்யூரிட்டில ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணேன். ஹெச்சிஎல்ல வந்து இனிஷியலி எனக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் கொடுத்தாங்க. நான் வந்து டெவலப்பருக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அவங்களே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாமே 3 months. ஸோ ஆகஸ்ட் உள்ள போனேன், செப்டம்பர் அக்டோபர் ஸ்டார்ட் ஆச்சு, ஜனவரி முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு பேங்கிங் கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது, எஸ்பிஐ பேங்கிங். அங்க வந்து இந்த இதுவே இல்லை, கோடிங் ஃபுல்லா நம்ம கத்துட்டு வந்து அங்க போய் பார்த்தா பெகா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு வெப்சைட் இருக்கும். அதுவுள்ளே நம்ம வந்து ரொம்ப ஈஸி. நம்ம டெவலப்மெண்ட் வந்து இனிஷியலி எல்லாம் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க கிரியேட் கோட் இதெல்லாம் நம்மளே டெவலப் பண்ணுறது பதில் அங்கேயே வந்து ஆல்ரெடி பேக் எண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் வர ரெக்குவயர்மெண்ட் பண்ணிட்டு பேக் எண்ட் வந்து சும்மா ஒரு சின்ன சின்ன கோடிங் தான் இருக்கும். இந்த எக்ஸ்எம்எல் கோடிங் இது மட்டும் தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே வெப்சைட்லேயே பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு 2 months தான் ட்ரைனிங் பண்றதுக்கு. வேற எதுல ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஹெச்சிஎல்லே வந்து டிபிஎஸ் பேங்க், சரி பேங்க் டு பேங்க் தான் போடுறாங்க. அங்க மறுபடியும் டெவலப்பிங் இது வேணும். அப்ப நான் டெவலப்பிங் காலேஜ் 2 months தான் மறுபடியும் பிரேக் இருந்ததுனால நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டேன். பட் அங்க வந்து அது ஹைதராபாத் லொகேஷன். ஸோ டெவலப்பர்ல டெஸ்டிங்க்கு தான் நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அதுவும் 2+ years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்ப நான் 1 year கூட ஃபினிஷ் பண்ணேன். 6 months 8 months ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் அந்த ஸ்கூல்லே அந்த அது ஸ்கூல் மீட்டிங், டெய்லி ஸ்கூல் மீட்டிங் நம்ம ஜென்ரலா அட்டென்ட் பண்ணுவோம், என்னென்ன பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஒர்க் ரொம்ப அடுக்கிறது ரொம்ப கீழே கொண்டு போயிட்டாங்க. சர்வீஸ் மாதிரி கால் பண்ணி பேசுறது அந்த மாதிரி வரலாம். இல்ல எனக்கு மொத்தமா கெரியர் ரொம்ப கேப் ஆகுது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் மேரேஜ் டைம் வேற, ஹைதராபாத் லொகேஷன் வர மாட்டேன், இந்த ஒர்க்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ள ஒரு ஆள் தெரிஞ்சு கேட்டு நான் ஆப்ஸ் டொமைன்ல இருந்து இன்ஸ்டாக் மாறிட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. மாறினாலதான் நான் சர்வீஸ்க்கே வந்தேன். அங்க இருந்தே உள்ளுக்குள்ள மாறினா எனக்கு வேற ஏதாவது டெவலப்பிங் டெஸ்டிங் கிடைச்சிருக்கு. இங்க வந்தனால திருப்பி இந்த பெகா மாதிரியே வேற கிளவுட் கொண்டாங்க. ஓகே அதுவும் நல்லா இருக்கும். சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஐஏஎம்ல கேள்வி சேல் பாயிண்ட் சாஃப்ட்வேர்,
அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் அதுவும் இதே மாதிரி தான் கோடிங்கே திரும்பி இல்லை ஃபுல்லா வெப்சைட்ல இருந்து பின்னாடி ஒரு ஃபைல் மட்டும் இந்த டேட்டா பேஸ் ஏதாவது டேட்டா எடிட் பண்றதுக்கு மட்டும் அதுவும் 3 months தான் இருந்தேன். அதுக்குள்ளயும் ப்ராஜெக்டே முடிஞ்சு மறுபடியும் ஒரு 3 மாசம் வந்து பெஞ்ச்ல வந்தேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எனக்கு டிபிஎஸ்லயே ஒரு 1 year கேப் இருந்துச்சு. ரொம்ப நாங்க கொடுப்போம், வெளியே விடவே இல்லை, வேற இடத்துக்கும் போல. அவங்க ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்து எங்களை வச்சே வந்து டெஸ்டிங் கால்லாம் எடுத்தாங்க. ஹெச்எல் கம்பெனி தான் இப்படி இருக்கா என்னன்னே தெரியல. உள்ளே தெரிஞ்ச ஒரு அங்கிள் வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இன்ஃப்ரா சைடு. இன்ஸ்டால் அப்படிலாம் இல்லை, எப்பவுமே ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் ஷிஃப்ட் வைஸ் இருக்கும், ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. அது ஓகேன்னு சொல்லி இங்க வந்தனால இப்போ டாப்ஸ் அண்ட் டியூட்டர்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட்ல டைகோலிக் சாஃப்ட்வேர், இதுவும் சாஃப்ட்வேர் பேஸ் தான். நம்ம வந்து இன்டியூன் அசியூர் அப்புறம் அவங்க ஒரு பிஎம்சின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. இந்த 3 இதுல வந்து நம்ம கொடுக்குற டிவைஸ் நேம், யூசர்னு வர டிவைஸ் நேம் செக் பண்ணணும். இன்டியூன்ல வந்து அந்த டிவைஸ் கம்ப்ளைண்டா இருக்கான்னு பார்க்கணும். அசியூர்ல வந்து எந்த குரூப் அதை ஸ்கோப் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். பிஎம்சில வந்து அந்த பாலிசிஸ் அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, நார்மலா இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிடும், அவங்களே ஒரு இஷ்யூவோட தான் வருவாங்க. நம்ம அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும், பேக்கெட்ல இந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னு. அவங்க வந்து கேட்கறது எல்லாமே அட்மின் ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல அட்மின் ரைட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். பிஎம்சி ஃபார்மர் அட்மின் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது வந்து லீஸ்ட் ப்ரிவிலேஜ். ஃபுல் அட்மின் சிஸ்டம் கொடுத்துட்டோம்னா ஹேக் பண்ணிடுவாங்க, செக்யூரிட்டி இஷ்யூனால நம்ம ஃபுல்லா கொடுக்க மாட்டோம். நான் கஸ்டமர் நம்ம புரிய வச்சு பிஎம்சின்னு ஒரு ஐடி இருக்கு, உங்களுக்கு அந்த ஐடியா இல்லை, அதுதான் இஷ்யூன்னு சொல்லி அதை நாங்க வந்து அதையுமே நாங்க ரிசர்வ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு கொடுக்கறது மினிமல் கொஞ்சமான ஆக்சஸ் மட்டும். இந்த செக்கிங்கும் யூசர் கிட்ட பேசி அவர் இதை கனெக்ட் பண்ணி அந்த டிக்கெட்ல ஒர்க் நோட்ஸ் அப்டேட் பண்ணி மட்டும்தான். இப்போ அந்த ஐடி கூட நாங்க ஆட் பண்ண முடியாது, இன்டியூன் சொல்லுவாங்க நீங்க ஆட் பண்ணணும், அதுக்கு ஒரு RITM ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணணும். நான் சர்வீஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த சேல் பாயிண்ட்ல நான் ஜீரால ஒர்க் பண்ணியிருக்கேன். அது நல்லா தான் இருந்துச்சு, கோடிங் இல்லை. பட் ஆனால் ப்ராப்பரா என் ஹஸ்பண்ட் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு அஜைல் மெத்தடாலஜில ஸ்பிரிண்ட் பேலிங்னு கிளைண்ட்ஸ் கூட கரெக்டாக சொல்லி தராங்க, கோடிங் இல்லைனால பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த கோடிங் டச்சே வந்து இந்த 2 வருஷம் இப்போ கரெக்டா எனக்கு 2.6 அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதுக்கப்புறமும் இதுல இருக்கான இந்த ப்ராஜெக்ட்ல வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸ் நான் வந்து ஈவினிங் 5:30 3 ஒர்க் பண்ணிருக்கேன், அப்புறம் 2 to 12 ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ 6:30 to 4 போறேன். ஸோ அதனால ஷிஃப்ட் பேசிஸ் இருக்கனால இப்போ ஆஃபீஸும் வர சொல்லிட்டாங்க வீக்லி த்ரைஸ். எனக்கு அதுலேயே 12 hours போயிடுது. ஸோ ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லை. அது எனக்கு பெருசா கத்துக்கிறதுக்கும் இல்லை. இப்போ அந்த இன்டீம் டீம் எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அட்மின் ரைட்ஸ் கொடுக்கணும், அதனால என்கிட்ட கிடையாது. என் வயசுல இருக்க பொண்ணுதான், ஆனா அவ வந்து இந்த ப்ராஜெக்ட்ல 2 வருஷம் இருக்காங்க, அவளுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. சோ அவ ஷிஃப்ட் வந்தாலும் ஒண்ணு நான் அவட்ட போய் கேட்கணும், இல்லை இன்டர்வியூ கேட்கணும். எனக்கு யூசர் இங்க வந்து ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்க ஆக்சஸ் தரலன்னு. நான் ஏன் தரலன்னு புரிஞ்சாலும் என் சிஸ்டம்ல ஹேக் ஆக போது என்னோட ப்ராடக்ட் வந்துட்டு நான் பேசிக்கிறேன், நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. நான் இங்க ஒழுங்கா யூசர்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு வந்து இதெல்லாம் தெரிய மாட்டேங்குதுன்னு என்னோட ஏஜ் பீப்புள், என்னோட ஏஜோட கம்மியா இருக்க பீப்புள் என்ன வந்து திட்டுவாங்க. அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அந்த இது என்விரான்மெண்ட் டீம் கோஆர்டினேஷன் எதுவுமே இல்லை. எனக்கு புதுசா கத்துக்கவும் முடியல, அடுத்த லெவலில் அவங்க சொல்லி தர மாட்டாங்க. நான் வந்து டெவலப்மெண்ட் வந்து வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் அவங்க வந்து நீங்க வந்துட்டேன்னா இந்த மாதிரி நம்மள வந்து ரொம்ப எனக்கு டெக்னாலஜி வைஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நமக்கு ஆக்சஸும் தர மாட்டாங்க, சொல்லி தர மாட்டாங்க. நம்ம உள்ளதே நம்ம ஒழுங்கா பண்ணுறது மட்டும் தட்டி அவங்க வந்துதான் கிளையண்ட் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவாங்க. கிளையண்ட் மீட்டிங் இவங்க வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன நடந்தது சும்மா பிரீஃபா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நீங்க பண்ணி பார்த்தாதான் தெரியும் அவங்க எவ்வளவு ப்ரெஷர் போறாங்க. அந்த ப்ரெஷர் நான் கத்துவேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. என் வயசு பொண்ணு அப்படி என்ன அப்படின்னு எனக்கு பிடிக்கல. ஒண்ணு நீங்க என்ன அட்டென்ட் பண்ணணும், எனக்கு அந்த ப்ரெஷர் தெரிஞ்சு எனக்கு அந்த ஒர்க் கொடுத்தா நான் ஹேண்டில் பண்ணுவேன். எதுவுமே எனக்கு சொல்றது இல்ல, பேக் எண்ட்ல எனக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஜஸ்ட் யூசர் கூட நான் வந்து யூசர் என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னு மட்டும் பேசினா என்ன பண்றது. ஏன்னா யூசருக்கு சில பேருக்கு வந்து ப்ராப்பரா அந்த என்ன சொல்றது ஹோஸ்ட் நேம்லாம் என்னன்னே தெரியாது. நம்ம தான் வந்து அதுக்கு ஒரு ஸ்டெப் கொடுக்கணும், கமெண்ட் போங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். சில பேருக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குதுன்னு எரர் கொடுப்பாங்க, ரன்னா சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு. டைகார்டிக்ல வந்து ஒரு ப்ராம்ப்ட் வரும், அப்ளிகேஷன் ப்ராம்ப்ட். இது வந்து வார்னிங் தரோம், இது நீங்க வந்து எங்க இது மூலியமா தான் பண்றீங்க, நாங்க ஒரு ஆக்சஸ் தரோம் அப்படி சின்ன ஒரு மெசேஜ் இது ஏன் வருது அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லுவாங்க. நம்ம அதை அவங்கள்ட்ட புரிய வைக்கிறோம். சோ ஃபுல்லா நமக்கு தெரியாம அரைகுறையா நம்மளே அரைகுறையா இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாதி தான் சொல்லுவோம். அது நம்ம தெரியலன்னு சொன்னா நமக்கு திட்டுவாங்க. இப்போ அவங்க அப்ப வந்து நான் என்னோட ஏஜ் பொண்ணுதான், ஆனா நான் வந்து என்னோட சீனியர் வருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மீட்டிங் கனெக்ட் பண்ணிட்டு அவ பேசுவான்.
பேசி புரிய வைப்பா. நீ இதை பண்ண மாட்டேன்னு அப்புறம் என்ன திட்டிட்டு போயிடும். எனக்கு ஃபுல்லா தெரியாது நீ சொல்லணும். அப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இங்க ஒரு இப்போ நவம்பர்ல இருந்து இப்போ பிப்ரவரிக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். அதனால இப்போதைக்கு பேப்பர் போட்டு ஃபுல்லா நம்ம எதுல நான் வந்து எஃப்எஸ்டி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஈஸி வந்து லாக்டவுன்னால எலக்ட்ரானிக் சைடும் எனக்கு வந்து டச் விட்டுருச்சு. அங்க ஈஸியில வந்து எனக்கு இது மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. C++ மட்டும் தான் தெரியும் ஐடி வைஸ். நான் இது மாதிரியே போய்க்கலாம், எலக்ட்ரானிக் சைடே போய்க்கலாம்னு ட்ரை பண்ணா லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் வீட்டுல தான் இருந்தேன். இது லாக்டவுன்னால எங்களுக்கு ஃபுல்லா ஆன்லைன் தான். என்ன சொல்றது, ப்ராப்பரா அந்த கான்வெகேஷன் அது கூட எங்களுக்கு வைக்கல. அதனால நான் ஐடியிலே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு 4th இயர்ல இருந்தே ஆப்டிடியூடு இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னொடனே HCL வந்து இந்த ஜேர்னியே எனக்கு சரியில்லை. திரும்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம், பிரேக் எடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறம் அது திருப்பி டெவலப்மெண்ட் போய் நமக்கு அந்த ஜேர்னி நிறைய கேப் விட்டு போயிடும். அந்த டெஸ்டிங்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சீக்கிரம் கத்துக்கலான்றதுனால அது அவரு யாரோ ஃப்ரைடே Thursday தான் வந்து பேசினேன். அவர் சொன்னாரு, ஒரு ஜூன் ஜூலை உங்க எஃபர்ட் பொறுத்தா இருக்கு, நீங்க ஒரு ஜூலைக்குள்ள நீங்க வாங்கிக்கலாம், ஜூன்குள்ள கோர்ஸ் முடிஞ்சதும் நீங்க ஜூலை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சலாம். எனக்கு இந்த இயர்க்குள்ள ஷிஃப்ட் ஆயிடணும். நான் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ இது படிச்சுட்டுன்னா 1 இயர் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு நீ படிச்சுட்டு போ. ஏன்னா நான் ப்ரெஷரா போனா இப்போ நான் வாங்குற சேலரியோட இன்னும் கம்மியா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் அதுக்கப்புறம் உனக்கு இந்த இஷ்யூ தான் வரும், உன் வயசு பசங்க உன் வயசோட சின்ன பசங்க தான் உன்னை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப பெரியவங்க 50-55 ரொம்ப பெரியவங்க. நான் கிளையண்ட் மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணிருக்கேன். அவங்களே என்னை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஹைல இருந்துட்டு திடீர்னு இங்க டிபிஎஸ்ல தொல்லை பண்றான்னு சொல்லி திருப்பி கீழே வந்து அங்கேயும் நல்லா தான் இருந்தது. இந்த ஐஏஎம் ப்ராஜெக்ட்ல அந்த அசென்ஷன் ப்ராஜெக்ட்ல எல்லா பீப்புளும் நல்லா ட்ரீட் பண்ணாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. என்னோட 30 இயர்ஸ் இருக்க பொண்ணு எல்லாம் வந்து அவங்க நான் அப்பதான் நியூலி மேரேஜ். ஸோ எப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும், எப்படி இதை கத்துக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இங்க வந்துட்டு ரொம்ப அவங்க பிரச்சனை நம்ம கிட்ட திணிக்கிறது, நமக்கு சொல்லி கொடுக்காம இருக்கிறதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்து நான் விட்டுட்டேன். இப்ப நான் விட்டதுக்கு அப்புறம் என்ன இன்னமும் அப்படி ட்ரீட் பண்றாங்க. ஸ்டே பண்ண சொல்லிட்டே இருக்காங்க, ஸ்டே பேக் பண்ணுங்க இல்ல ஸ்டே பேக் எல்லாம் பண்ணல, நான் வந்து டொமைன் மாறணும். ஹெச்ஆர் வந்து அதுக்கு முன்னாடி நான் வேற ப்ராஜெக்ட் போங்க அப்படின்னா இல்ல 18 months 24 months நீங்க இருந்தாதான் அங்க HCL ஒரு ட்ரைனிங்லாம் உண்டு உள்ளுக்குள்ளே, அதுவே நான் அலோவ் பண்ணேன் அப்படின்னா. நான் பேப்பர் போட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னேன்னு கூட ஒரு ஞாபகம் இல்லாம அதே ஆள் என்கிட்ட சொல்றாரு, நான் வேணா ட்ரைனிங் கொடுத்து நீங்க மாறிக்கிறீங்களா, பேப்பர் கரெக்டா முடியறதுல இந்த நோட்டீஸ் பீரியட் முடியிற டைம்ல உங்களுக்கு ட்ரைனிங் சேர்த்து விடுவான்னு கேட்கிறாரு. நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல 2 weeks முன்னாடி தான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், நான் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க தான் ஸ்டேட் முடியாது, நீங்க தான் என்கிட்ட பேசுனீங்க, இப்படி சொல்றீங்க, எனக்கு இது வேண்டாம். நான் கொஞ்சம் எனக்கு பர்சனலாவே எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு, ஷிஃப்ட் எல்லாம் மாறி நான் ஷிஃப்ட்டுக்கு பழகினதே இல்லை. எனக்கு ஐ பவர் இருக்கு, ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு, கொஞ்சம் பிரேக் எடுத்துப்பேன், எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த இதுக்கே அவங்க அப்ரூவ் பண்ணி அவங்க போடிங்க. ஹஸ்பண்டும் வந்துட்டு டெஸ்டிங் டீம்ல இருக்காங்களா இல்ல அவங்களும் ஸ்ட்ரகிள் தான் பண்றாங்க. பட் இப்போதான் 2 years ஓகே. இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்துட்டு டெஸ்டிங் டீம் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா இப்ப டெஸ்டிங் டீம்ல வந்துட்டு இப்ப அவங்க டேட்டா பேஸ் சொல்றாங்களே நான் ஐடி உள்ளவங்களே வராங்க அப்படின்னு சொல்லி ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கறதுனால உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும், உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுது, எல்லா டேர்ம்ஸும் புரியுது. உங்களுக்கு வந்துட்டு சின்னதா வியூ வந்துட்டு டெஸ்டர் இதுதான் பண்றாங்கன்றது தெரிஞ்சுட்டு நீங்க உள்ள பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான் ஃபெமிலியரா இருக்கும். நீங்க வந்துட்டு எல்லாம் இப்ப நீங்க ஜீராவை நீங்க ஃபுல்லா பாத்துக்கன்னு சொல்றீங்க, நான் ஜீரா இப்ப பார்த்தாலும் அதனால இன்னும் நல்லா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க நல்லா ஸ்கேல் நல்லா கோத்ரூ பண்ணீங்களா, நல்லா கேதர் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா ஹை லெவல்ல கூட நீங்க இப்போ ரீச் ஆகணும். இப்போ நீங்க காட்டின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் SCல நீங்க ஒர்க் பண்ணுங்க. நான் வந்துட்டு டெஸ்டிங் டீம்ல தான் இருந்தாங்க, ஆனா டெலிவரி ஆகும்போதும் வரும்போதும் ஆஃபீஸ் விட்டு வரும்போதும் வேற ஒரு டீம்ல போட்டு எடுத்தனால எனக்கு வந்துட்டு அந்த அந்த எக்ஸ்பிரஸ் தரல. நீங்க என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்ற மாதிரி நீங்க ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி 6 பேர் வெளியே போயிட்டாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் தெலுங்குக்காரர், அவர் தெலுங்குல இருக்கிறாரு, ஏன் மதர் டங்க்ல நான் ஏன் அவங்க வந்து 2 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிதான் எனக்கு முன்னாடி நான் வரும்போது 2 பொண்ணுங்க வெளியே போயிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க என்னைய புடிச்சு ப்ரெஷர் பண்ணாங்க. இல்ல எனக்கு பர்சனல் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்றேன், அது அவருக்கே தெரியும், அவரால் தான் வெளியே போகணும் அப்படின்னு. மொத்தமே 4 பேர் தான், 4 பேர் தான், ஒரு வருஷத்துல ஒருத்தர் தான். சோ ரொம்ப கஷ்டம்.
சோ அந்த மாதிரி நீங்க ஈஸியா சொல்லலாம்னு சொல்ல வரேன். இப்ப நீங்க வந்து அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு டெஸ்டிங் டீம்ல தான் ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஐடியாஸ் அவங்க சொல்லலாம்னு சொல்ல வரேன். இப்ப நீங்க வெளில இங்க எந்த ஆபீஸ்க்கு போனாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு நான் வரும்போது வேற ஒரு டீம்ல போட்டதுனால எனக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் தரல அப்படின்ற மாதிரி நீங்க எதுவும் சொல்லிக்கலாம். நீங்க எஸ்சிஎல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் காட்டணும். உங்களுடைய பிஎஃப் ஓட ப்ரூஃப் காட்டும் போதுமே அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் அவங்க அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஐடியா தெரியுதா இல்லையான்னு மட்டும் தான் கேதர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிஎஃப் ப்ரூஃப் தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து கட்டியிருப்பாங்கல்ல உங்க ஆபீஸ்ல வந்துட்டு இத்தனை மந்த் வந்துட்டு உங்க ஆபீசர்ஸ் கட்டிருக்காங்க. அதுதான் இந்த ஹெச்சிஎல் என்ன பண்றாங்கன்னா அந்த பிஎஃப் அந்த யூஏஎன் நம்பர் எனக்கு யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணல. அவங்க வந்து ஹெச்சிஎல் ட்ரஸ்ட் அதுல போய் பணம் போட்டு வச்சிருக்காங்க. நான் கேக்குறேன் யூஏஎன் நம்பர் வேணும் நீங்க எதுக்கு இப்போ அதெல்லாம் கேக்குறீங்கன்னா நான் தான் ஆஃப் போர்ட் பண்ணிட்டேன்ல ஆஃப் போர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணாதான் நான் அடுத்த கம்பெனி போக முடியும். அவங்க வந்துட்டு அதை விட்டுட்டு உனக்கு என்ன ஆஃபர் கிடைச்சிருக்கு நான் அதுல பேசலாம் எனக்கு ஆஃபர்லாம் இல்லை நான் பிரேக் எடுத்துட்டு போக போறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க நோட்டீஸ் பீரியட் வந்து 60 டேஸ்க்கு அப்புறம் ஃபுல்லா எடுத்துக்கோங்க அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் சொல்றான் பிஎஃப் வெளியே எடுக்காது அதுல இருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆனா யூஏஎன் நம்பர்லாம் அப்படி யூஏஎன் நம்பர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் ஃபுல்லா யூஏஎன் நம்பர் அவங்க தான் ஜெனரேட் பண்ண அவசியம் இல்லையே. நீங்க முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு யூஏஎன் நம்பர் உங்க பிஎஃப் ஆபீஸே கொடுத்துருவாங்களே. ஏன்னா அவங்க ஜெனரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எங்க ஆபீஸ் இதுபடி அப்படின்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் நாங்க ஜெனரேட் பண்ணிருக்கோம். இல்லைன்னா எங்க இதுல நாங்க இனிஷியலா பண்ண மாட்டோம். நாங்க எங்க ட்ரஸ்ட்ல தான் பிஎஃப் நம்பர் கொடுத்தாங்களா? பிஎஃப் நம்பர் இருக்குதா? பிஎஃப் நம்பரா மொத்தம் 13 நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். 13 நம்பரோ 14 நம்பரோ இருக்கும். எக்ஸாக்ட்டா தெரியல. ட்ரஸ்ட்க்கு தான் போகுது. சம்பளத்துக்கு இப்போ 1000 ரூபாய் மாசம் எடுக்கறாங்க. அது வந்து ஹெச்சிஎல் ட்ரஸ்ட்க்கு தான் போகுது. ஹெச்சிஎல் ட்ரஸ்ட்க்கு போனா அந்த அமௌண்ட் எப்படி தருவாங்க அப்ப? இப்போ பிஎஃப் ஆபீஸ்ல போய் கேப்பீங்கன்னா எப்படி கேப்பீங்க? அதுதான் எனக்கு தெரியல. இவங்க என்ன ட்ரை பண்றாங்க தெரியல. பட் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதனால நான் என்ன நினைச்சேன்னா ஃபுல்லா 60 டேஸ். சரி, என் ஃப்ரெண்ட் வந்து எஸ்சில ஒர்க் பண்றான். அவங்ககிட்ட நான் ஒரு ஐடியா கேட்டு பாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பண்ணி தர மாட்டேன்றாங்க. வேற ஒரு நம்பரும் இல்லன்றாங்க. ஜஸ்ட் ஒரு இப்போ ஹெச்சிஎல் வெப்சைட்க்கே நம்ம வந்து ஐஓ பண்ணா தனியா ஒரு லாகின் பாஸ்வேர்ட் தரணும். நீங்க 60 டேஸ்க்கு அப்புறம் அன்எம்ப்ளாய்டா இருந்தீங்கன்னா அந்த மணி அப்படியே நாங்க வந்து உங்களுக்கு ஃபுல் கேஷா கொடுத்துறோம். இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்றாங்க. ட்ரஸ்ட்ல இருந்து நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். அதான் தெரியல கேட்கணும். அப்படியா இருக்குது? எனக்கு இவ்வளவு தூரம் இந்த விஷயம் பத்தி தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. பட் ஆனா அதை பத்தி பேசுனதுல இருக்கும். இப்பதான் நீங்க சொல்லிதான் ஏன்னா விட்டுட்டோம்னா இது அவங்க இது பண்ணவே மாட்டாங்க. ஃபோர்ஜரி மாதிரி எடுத்துக்கணும் நம்ம பண்றது நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதனால கேட்டு பாருங்க. கடைசியில நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ உங்க ஐடியா வியூ வந்துட்டு ஈஸி தான். இப்போ நீங்க டேட்டாபேஸ் டெஸ்டிங் வந்துட்டு பண்ணுவீங்க. அப்ப மேபி அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா டேட்டாபேஸ் டெஸ்டிங் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ஒரு லைட்டா ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு காட்டியிருப்போம். உங்களுக்கு கோடிங் ஆல்ரெடி தெரியுங்களா? ஸ்கில் கோடிங் ஓரளவு தெரியல. அந்த லெவல் கோடிங் வந்து நீங்க என்ன டெஸ்டிங் பண்ணுவீங்க ஏது டெஸ்டிங் பண்ணணுன்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் காட்டியிருப்பேன். நீங்க வேர் கண்டிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், ஆண்ட் கண்டிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், ஆர் கண்டிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த வியூ மட்டும் உங்களுக்கு காட்டினாலே உங்களுக்கு போதும். நீங்க அது மட்டும் தான் பண்ண போறீங்க. நீங்க இன்சர்ட் குறியோ இல்ல அப்டேட் குறியோ நீங்க எழுத போறதில்ல. ஸோ இன்சர்ட் குறியோ அப்டேட் குறியோ உங்க என்னன்றப்போ ஓவர்வியூ கட்டிடுறேன். ஒரு 2-3 டேபிளை கம்பைன் பண்ணி ஜாயின்ஸ்ல எப்படி பண்ணணும் இது பண்ணணும் அதை எப்படி டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல்லா லைட்டா ஒரு ஓவர் ஒரு நாள் மட்டும் கிளாஸ் ஒரு 3 ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேனுவலா டேட்டாபேஸ் டெஸ்டிங் நம்ம பண்ண மாட்டோம். இல்ல பண்றதா இருந்தா மேபி உங்க ஆபீஸ் உங்க ஆர்கனைசேஷன் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்க அந்த கேட்டகரி இல்லாம போயிருந்தீங்கன்னா அப்ப அதுவும் உங்களுக்கு டிராபேக் ஆயிடும். அப்படின்றதால அதையும் ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல காட்டிடுறேன்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஐடியா வந்துடும். உங்களுக்கு வந்து நான் வந்து MySQL என்கிட்ட இருக்குது. MySQL நிறைய டேபிள்ஸ் நிறைய டேட்டாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அதை நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும் அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் கமெண்ட் வச்சு உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டகரி எழுதி கொடுத்தேன்னா ஸோ அப்படி நீங்க ஏதாச்சும் ஈஸியா பண்ணலாம். ஓகேவா? அப்ப அதையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்ப இது போக வந்து நம்ம ஜாவா பார்ப்போம். ஜாவா ஃபுல் பார்ப்போம். ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். நான் டெஸ்டிங் வீக்கெண்ட் பேட்ச் 9 to 4 இதான் நம்ம டைம். ஓகேங்களா? நான் ட்ரை பண்ண தியரிட்டிக்கல் எல்லாம் படிக்கலாம்னு பட் இந்த மேனுவல் டெஸ்டிங் நீங்க சொன்ன இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இதோட நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா எனக்கு ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ வீக்கெண்ட் ஆனாலே எனக்கு படிக்கணும் அப்படின்னு இருப்பாரு. சரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்ம படிச்சோம் சொல்லி தான்
So, ஏன்னா நான் ஏன் இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்க பார்த்து நீங்க உங்க நெட்லயே படிச்சுக்கோ சொன்னா எல்லாருக்குமே ஈஸியா இருக்காது சில வேர்ட்ஸ்லாம். உங்களுக்கு நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ நீங்க ஜாவா டி பாயிண்ட் இல்ல நீங்க W3 ஸ்கூல்ஸ் அதுல இருந்து தான் நானும் எடுத்து போட்டிருக்கேன். பாப்பீங்களா? ஓகே. W3 ஸ்கூல்ஸ் தான் நானும் எடுத்து சில இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்க இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்க அதை பார்த்து நடுவுல இந்த ஹெச்சிஎல் முன்னாடியே வரதுக்கு முன்னாடி மயிலாப்பூர்ல சிஎஸ்சின்னு சொல்லி வராங்க கடை. அங்க நான் சும்மா அப்போ இசில இருந்து ஐடி போறோமே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி உள்ள போனப்போ HTML CSS முடிச்சுட்டு அப்படின்னா ஒரு சொல்லியிருக்காங்க. அப்போதான் நான் டபிள்யூ ஸ்கூல்ல அதுல நிறைய நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். நமக்கு ஏதாவது எக்ஸாம்பிளா நம்மளே ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவாங்க. சின்ன சின்ன டெஸ்ட் மாதிரி எல்லாம் தருவாங்க. W3 ஸ்கூல்ல எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சோ அப்ப அதுலயும் நீங்க கொஞ்சம் இப்ப டைம் உள்ள படிச்சேன். அதனால டைம் வேணும்ன்றதுனால நான் ஜாயின். நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் ஃபுல்லா எனக்கு ஃப்ரெஷரே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணினா நான் எப்போ அடுத்து திருப்பி ஆக எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு நாள் கம்பெனிக்கு போய் மோஸ்ட்லி இப்ப இது மார்ச் மாசம் தானே. நீங்க மே மாசத்துல உங்க கோர்ஸ் முடிச்சுக்கோங்க. கோர்ஸ் நான் முடிச்சிருவேன். எனக்கு இப்ப ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரையும் தான் நோட்டீஸ் பீரியட். அதுக்கப்புறம் நான் ரெகுலரா டெய்லி கூட வரலாம்ன்ற மாதிரி தான் நான் அவரை பேசியிருந்தாரு. சரி, ஓகே. அப்ப நீங்க மார்னிங் டைமிங்ல போங்க. மார்னிங் டைம்ல ஒரு பேட்ச் மாதிரி போட்டு நீங்க தனியா ஒரு பர்சனா இல்ல உங்க 2-3 பேர் கொலீக்ஸ் மாதிரி வச்சு அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஐடியா சொன்னா அவங்ககிட்ட கூட ஷேர் பண்ணலாம், பேசலாம், இந்த மாதிரி இருக்கும். அப்ப அவங்க கிட்ட கூட ஜாயின் பண்ணி உங்களை வச்சு உங்களை கேன்சல் பண்ணுவேன். டைமிங் 7 to 8 இல்லை 8 to 9 இருக்கும். அந்த டைமிங்ல நீங்க படிக்க வேண்டும். அவ்வளவுதான். நான் என்னுடைய ரோல் எவ்வளவு தூரம் நீங்க எங்க கூட வரீங்களோ எங்க கூட டிராவல் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் அந்த டைமிங்ல இல்ல மார்னிங் டைமிங் 7 to 8, 8 to 9 நான் வருவேன். வீக் டேஸ்லயும் வருவேன். ஸோ உங்க அந்த டைமிங்ல நீங்க வந்தாலும் உங்க கோயின்சிடென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வீக்கெண்ட் வரதுன்னா எனக்கு ஆபீஸ் போயிட்டு வரதுக்கே 5 ஆயிடுது. அதுக்கப்புறம்னா நீங்க சொன்னாங்க மார்னிங் 7 to 8. அதான் சொன்னாங்க ஒரே ட்ரெயினர் வேணா நீங்க மார்னிங் தான் வரணும், ஈவினிங்னா வேற ஆள் வருவாங்க. ஈவினிங் போஸ்டா ஆள் வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒர்க் போயிடுவாங்க. சரி அப்ப நான் வீக் டே மார்னிங்கும் வீக்கெண்ட் மார்னிங்கே வச்சுக்கேன். ஏப்ரலுக்கு அப்புறம் நான் ஃபுல்லா விட்டேன்னு அடுத்த அவ்வளவுதான். சோ ஃபுல் ஃபோக்கஸ்ட் நம்ம இதுலயே பண்ணலாம் அப்படிதான். சரி, ஓகே ஓகே. ஃபெப்ரவரி ஜாயின் பண்ணிடுவோம். பட் ரொம்ப விசாரிச்சு வச்சு அதான் டெவாப்ஸ்க்கு பார்த்தேன், இதுக்கு பார்த்தேன், அப்புறம் டேட்டா அனாலிசிஸ் பார்த்தேன். எல்லாமே அந்த நிறைய பேர் ஐடிலே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, ஒர்க் ஹோம் பேலன்ஸ் இருக்கணும், கொஞ்சம் கோடிங் அந்த எல்லாம் ப்ரெஷர் கம்மியா இருக்கணும், முன்னாலேயே ஹேண்டில் பண்ணுவேன், டெஸ்டிங் எப்போன்னு தான் சொன்னாங்க. எல்லாரும் நம்ம இங்க மோஸ்ட்லி ஒரு வெப் அப்ளிகேஷன் ஈஸியா டெஸ்ட் பண்ணிடலாம். டெவலப் பண்றதா கொஞ்சம் கஷ்டம். அதுல ப்ரெஷர் அதிகமா தருவாங்க. இப்ப இந்த யூசர் ஸ்டோரி இந்த பர்டிகுலர் டேட்ல முடிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ டெஸ்டிங் அந்த மாதிரி ஏன் கிடையாதுன்னா நம்ம அப்ளிகேஷனை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். எல்லா அப்ளிகேஷனோட ஐடியாஸும் நமக்கு மைண்டுக்குள்ள இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோன்னே நம்ம டெஸ்டிங் மைண்ட்ல தான் யோசிப்போமே. எந்த பார்த்தாலும் ஒரு டெஸ்டிங் மைண்ட்ல தான் யோசிக்கணும். டெஸ்டிங் மைண்ட்ல டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சு நீங்க ஈஸியா டெஸ்ட் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட டைமிங்குள்ள நீங்க முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா அப்புறமா அந்த சிஸ்டம் டெஸ்ட் எந்த மாதிரியுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அப்ளிகேஷனோட ஃபுல் நாலேஜும் உங்களுக்கு வந்துடும். அப்போ ஈஸியா நீங்க பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு இவ்வளோ ஸ்டோரி பாயிண்ட்ஸ் இதுக்குள்ள பிடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. டெவலப்பர்ஸ்க்கு தான் இல்ல நம்மளுக்கும் இருக்கும். நமக்கும் உண்டு. ஒரு யூசர் ஸ்டோரிக்கு இத்தனை டைமிங்னா அது டெவலப்பரும் டெஸ்டரும் சேர்ந்து தான் கன்ஃபார்ம் பண்ணும். டிக்கெட் வேற வேற இருக்கும். அவங்க டிக்கெட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம டிக்கெட் டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம டிக்கெட் சாஃப்ட்வேர் தள்ளிவிடுவாங்க. அப்ப அந்த ஜீரா மூலமா நம்ம அந்த ப்ராசஸ் சிஸ்டம் டிஸ்கஸ் இருக்கும். சிஸ்டம் டிஸ்கஸ் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. இல்ல ஓகே இது மட்டும் தான் நம்ம அங்க இருந்து வரும். ப்ராடக்ட் ஓனர் வந்து யூசர் ஸ்டோரி வரும். இல்ல சம்டைம்ஸ் நம்மளே யூசர் ஸ்டோரி கூட எழுதுவோம். ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா. ஆனா மோஸ்ட்லி யூசர் ஸ்டோரி ஒரு டெவலப்பரும் ஒரு டெஸ்டரும் உட்காந்து எழுதுனாங்கன்னா அவங்களும் அப்ளிகேஷன் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், நம்மளும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப இன்னும் நல்ல நம்மளுடைய வியூ நான் இன்னும் நல்ல ஐடியாவோட நம்ம ஒர்க் பண்ண முடியும். அவங்கள நல்ல ஐடியாவோட வேலிடேஷன்ஸ்லாம் எல்லாம் வச்சு ஏதோ ஸ்பிரிண்ட் பிளானிங் முடிச்சிட்டு ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டா தெரியல. ஸ்பிரிண்ட் 2 வீக்ஸ்னா திருப்பி எல்லா ஸ்பிரிண்ட்டும் முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து ஏதோ ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பிரிண்ட் தான. நெக்ஸ்ட் ஸ்பிரிண்ட் தான் ஃபுல் ஸ்பிரிண்ட் ரிவ்யூ இருக்கும்.
அந்த ஸ்பிரிண்ட் ரிவ்யூ அந்த இதெல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா அந்த பிசினஸ் ரிலேட்டடாவும் சொல்லி தருவாங்க. ஆமா. ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் சொல்லிட்டு நான் தனியா இருக்கேன். அவங்க தனியா இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு ப்ராடக்ட்டோட ஓவரால் ஓனர் மாதிரி. அவங்க தான் ப்ராடக்ட் பத்தி ஃபுல்லா தெரியும். இப்போ ஒரு பேங்கிங்ல ஒர்க் பண்ற ஒரு பேங்க் மேனேஜர் தான் வந்துட்டு பிசினஸ் அனலிஸ்டா இருப்பாங்க. ஓகேவா? அவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. இப்ப கேஷ்னா எப்படி, செக் வந்தா இப்படிதான் இருக்கணும். 2 நாளா செக் வந்து பவுன்ஸ் ஆயிடும். அதனால ஈஸியா வந்து நீங்க கொடுத்துடணும். அன்னைக்கு டேட்லயே பண்ணணும். ஒரு எண்ட் ஆஃப் த டேட்ல வந்துட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு, எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கு, அதெல்லாம் பாக்குறது. பிகினிங் ஆஃப் த டேல வந்துட்டு லாஸ்ட் எல்லா கேஷும் வந்து முடிஞ்சிருக்கா முடியலையா அப்படின்னு பாக்குறது. அது மாதிரி எல்லா வியூவும் வந்துட்டு ஒரு பேங்கிங் போய் ஈஸியா தெரியும். ஸோ அப்போ அவங்க தான் வந்துட்டு ஒரு பிஏ ரோல இருப்பாங்க. பிஏ ரோல வந்துட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. இது இந்த ஸ்கீம், அதாவது ஸ்கீம்ல என்ன பண்ணணும், இது பண்ணணும். ஸ்கீம்ல வந்துட்டு நீங்க கேஷ்ல இது பண்ணலாம், கேஷ்ல வந்துட்டு இது பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஐடியா நாலேஜ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருப்பாங்க. மேனேஜர் பர்சன்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணி இருப்பாங்க. அவங்க அப்ளிகேஷனே நிறைய வாட்டி பார்த்துருப்பாங்க. ரொம்ப வருஷ காலமா பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷ காலமா இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு பேப்பர்ல வச்சு எழுதின ஆளுங்க அவங்க. அப்ப அது அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். ஸோ அப்ப அவங்க தான் வந்து பிஏ ரோல் அவங்க போடுவாங்க. பேங்கிங் செக்டர்ஸ்ல வேற டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட் வியூல ஒரு இடத்துலயும் பிஏ கன்ஃபார்ம் இருக்கும். அவங்க தான் வந்துட்டு ஒரு பிசினஸ் நாலேஜ் நிறைய இருக்கும். அவங்க தான் வந்து ஸ்பிரிண்ட் ரிவ்யூ முடிஞ்சோடனையும் ப்ராடக்டோட இப்ப ப்ராடக்டோட வந்து ப்ராடக்டோட ஐடியாஸ் மட்டும் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபுல் வியூ ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த இடத்துல ஒர்க் பண்றவங்க தான் ஃபுல் வியூ ஞாபகம் இருக்கும். இப்ப சொல்ல பத்தியே நான் வேலைக்காரன், நான் எனக்கு தான் வேலை தெரியும், என் ஓனருக்கு எதுவும் தெரியாது. என் ஓனர் வந்து என்ன வச்சானா அவனுக்கு வேலை நடக்கும், இல்லை அவனுக்கு வேலை நடக்காது. அதனாலதான் அவன் என்ன வச்சுட்டு இருக்கான் அப்படி சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் நானும் சொல்லுவாங்க. இப்போ பிசினஸ் அனலிஸ்ட் தான் வந்துட்டு ஃபுல் ப்ராடக்டோட நாலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ப்ராடக்ட் ஓனர் வந்துட்டு இஸ் அ ஓனர், யூ நீட் டெலிவரி பிட்வீன் within the the planned in the sprint. That's all. அவங்க வந்து ஐடியாஸ் சொல்றது அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பிசினஸ் அனலிஸ்ட் தான். அவங்க தான் வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு டவுட்னா ப்ராடக்ட் ஓனர் கிட்ட போடுறதுல பிசினஸ் அனலிஸ்ட் போடுங்க தான் உங்களுக்கு ஐடியாஸ் ஃபுல்லா வந்து கேதர் ஆகும். நீங்க சினாரியோ வச்சு சொன்னீங்க, அவங்க சினாரியோட ஆன்சர் சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி டிசைன் பண்ணணும், இந்த எந்த டேபிள்ல போகணும் அப்படின்ற வியூ எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு பிளாக் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு காலம் வச்சுக்கோங்க, இது பாக்குறவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வந்துட்டு இதுல இருந்து நெக்ஸ்ட் லேயர் எப்படி போயிருக்காங்க போகலையா, ஒரு கஸ்டமர் வந்துட்டு இந்த பாயிண்ட்ல இருக்கானா, நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிட்டானா அப்படின்றத ஒரு பிளாக் வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஈஸியா வந்து ஐடியாஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய அப்ளிகேஷன்ஸோட கேதர் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அதனால அவங்க நாலேஜ் மோஸ்ட்லி ஸ்க்ரம் மாஸ்டர் யார் யார் இருக்கலாம்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஸ்க்ரம் மாஸ்டர் டெவலப்பரோட டிஎலா இருக்கலாம், டெஸ்டரோட டிஎலா இருக்கலாம், இல்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கலாம், இல்ல ப்ராடக்ட் ஓனரா இருக்கலாம். ஸ்க்ரம் மாஸ்டர் யாருக்கு என்ன ரோல் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து எப்படி அதை ப்ராடக்டை கரெக்டா டெலிவரி பண்ண முடியும், என்ன ப்ராப்ளம் வரும், என்ன லேக்கிங் வரும், அந்த ஐடியா தெரிஞ்சவங்களால மட்டும்தான் ஸ்க்ரம் மாஸ்டர் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளவுதான். அது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐடியா நாலேஜ் இல்லாதவங்க பண்ணவே முடியாது. அவ்வளவுதான். இப்ப அந்த ஐடியா நாலேஜ் டெவலப்பர் டிஎலோ இல்ல டெஸ்டிங் டிஎலுக்கோ இல்லைன்னா அது அவங்க பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப அது டெவலப்பர் டிஎல் டெஸ்டிங் டிஎலோ ஸ்க்ரம் மாஸ்டர் இருக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து இந்த இடத்துல இப்ப ஒரு டெவலப்பர் வந்துட்டு நம்ம ஒரு கண்டினியூஸா டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டா சொல்றோம் இந்த டெவலப்பரா அவன் இதுல தானே மிஸ்டேக் பண்ணுவான், எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு டெஸ்டிங் டீம்ல ஒரு டெவலப்பர் டீம்ல ஸ்க்ரம் மாஸ்டர் நம்ம வந்து வச்சோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கும். ஒரு ஐடியாஸ் எல்லாம் இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் இப்போ ஒரு யூசர் ஸ்டோரி வச்சுக்கோங்களேன். ஒரு யூசர் ஸ்டோரி வந்து நம்ம ஒரு 4 days வச்சுக்கோங்கன்னா இந்த 4 daysக்குள்ள ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்ப அந்த டெவலப்பர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப அதுக்கேற்ற மாதிரி 4 days வைப்பாங்க. இல்லைன்னா 4 days வைக்க முடியாதுல்ல. அப்ப அது யாரா இருப்பாங்க? ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து இந்த 2 ரோல்ல யாராவது ஒரு ஆள் இருந்தா அவங்களுக்கு வந்துட்டு டெவலப்பர் யாரும் தெரியும், டிஎல் டெஸ்டரும் யாரும் தெரியும். அப்பதான் அந்த குறிப்பிட்ட டைமிங் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்ல வெளில இருந்து யாராவது ஸ்க்ரம் மாஸ்டர் வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை இவ்வளவு நாள்ல ஃபுல்ஃபில் பண்ண ஈஸியா இருக்கும், இந்த ஐடியாஸ்லாம் இருக்கும், இந்த ஐடியாஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா வந்து வெளில இருந்து ஒரு பர்சனை கூட வந்து வைக்கலாம் ஸ்க்ரம் மாஸ்டர். ஓகேங்களா? அவங்களுக்கு தேவை வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை எப்படி வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியும், இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு என்னென்னலாம் பண்ணா வந்துட்டு அந்த ஐடியாஸ் கேதர் பண்ணி நெக்ஸ்ட் கேடருக்குள்ள போக முடியும், இந்த ஸ்பிரிண்ட்டுக்கான ஐடியாஸ் என்ன அப்படின்றத அவங்க திங்க் பண்ணி சொல்றது தான் ஸ்க்ரம் மாஸ்டர். ஓகேங்களா? ஸோ
இந்த இதெல்லாம் சொல்லவே இல்லை. இன்டகிரேஷன் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பார்க்கணும்னு பார்ப்போம். ஓகேங்களா? சும்மா ஐடியாஸ்க்காக உங்களுக்கு இந்த டெஸ்டிங் இருக்கு, இந்த டெஸ்டிங் இருக்கு, இந்த நார்ம்ஸ்லாம் இருக்கு, இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கணும். அதனால சொல்லணும் உங்கள்கிட்ட. இன்னைக்கு அப்ப நான் SDLC SDLCக்கு என்னென்ன இன்னைக்கு நான் பார்த்தேன். நீங்க வாட்டர்ஃபால் மாடல், வி மாடல் இன்னைக்கு குரூப் கிரியேட் பண்ணிருப்பாங்க. நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அதான் அது முடிஞ்ச உடனே குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. அதுல என்னோட டாக்குமெண்ட் அனுப்பிச்சிடுறேன். இன்னைக்கு இப்போ வரைக்கும் டெஸ்ட் இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணது ஃபுல்லா பார்த்துட்டு இப்போ ரெக்கார்டை வந்து நான் ஃபுல்லா அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ரெக்கார்டிங்ல நீங்க கொஞ்சம் ஓட்டி கூட பார்த்துங்க. என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்க. SDLC டாக்குமெண்ட் மொத்தமா அனுப்பிச்சிடுறேன். அதையும் நீங்க வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க இந்த டேர்ம்ல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வருதோ அந்த இப்போ CRSனா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், SRSனா சோர்ஸ் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். அப்ப இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம HLDனா ஹை லெவல் டிசைன், LLDனா லோ லெவல் டிசைன். அப்ப அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஐடியாஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டோரிஸ் இப்ப இங்க இருந்து இங்க இது வருது. இப்ப இந்த ரூம் வந்து ஸ்டார்ட் பண்றோம்னு பேசிட்டோம். ஆமா SRS தான் இது. SRSனா CRSன்றது வந்து ஒரு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பண்ணி அங்க நம்ம ஆபீஸ்க்குள்ள ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்றது தான் கஸ்டமர் SRS. SRS நம்மளுக்கு முன்னாடி வந்து கஸ்டமர் வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் தருவான். அவங்க வந்துட்டு அது கஸ்டமர் CRS சொல்றாங்க. இதை வந்து மொத்தமா சேர்த்து தான் வந்து நம்ம ரெக்யர்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம வெளியே சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்ல என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வாட்டர்ஃபால் மாடல், வி மாடல், அடுத்தது அஜைல் மாடல் கொஞ்சம் நல்லா ஐடியா பண்ணி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் அஜைல் மாடல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியோட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா அது ஏதாவது வேர்ட்ஸ் ஏதாவது நீங்க நோட் பண்ணீங்கன்னா அதை நீங்க நாளைக்கு எடுத்துனாங்க நம்ம கேதர் பண்ணி நம்ம உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட எடுத்துக்குவாங்க. நம்ம வேற ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது புதுசாக பார்க்கணும்னா கூட நீங்க எடுத்துனாங்க நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா அஜைல் மாடல் வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அஜைல் கால்னா என்னன்னு தெரியணும், ப்ராடக்ட் ஓனர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் என்னுடைய நோட்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்ப அது வந்து நான் இப்போ குரூப்ல போட்டுருவேன். நீங்க மீட்டிங் போட்டுல போட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஐடியா நாலேஜ் இருக்கணும். அஜைல் கால்னா என்ன, ஸ்க்ரம் மாஸ்டர்னா என்ன, ஸ்க்ரம் மாஸ்டரோட ரோல் என்ன, ப்ராடக்ட் ஓனரோட ரோல் என்ன, அப்புறமா ஸ்பிரிண்ட் எத்தனை ஸ்பிரிண்ட் இருக்கணும், ஸ்பிரிண்ட் வந்து 0 ஸ்பிரிண்ட்ல என்னென்ன பண்ணுவாங்க, அப்புறமா ஒரு ஸ்பிரிண்ட்டுக்கு எத்தனை நாள் இருக்கணும், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இருந்தா என்ன, ஒரு ஸ்பிரிண்ட் வந்துட்டு பர்டிகுலர் யூசர் ஸ்டோரியை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் யூசர் ஸ்டோரி போறாங்கன்னா அப்ப அது என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி குட்டி வேர்ட்ஸ் தான் இருக்குது. அந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ்லாம் நீங்க பார்த்து படிச்சு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதும் ஒரு ஐடியாஸ் வருது பார்த்தீங்களா? அதனாலதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே கொடுத்து நீங்களே அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். பொறுமையா அனலைஸ் பண்ணுங்க. நம்ம நிறைய ஈஸியா படிச்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ நான் பார்க்க வரணும் என்னன்னா வாட்டர்ஃபால் அஜைல் மாடல், வி மாடல். இது 3 மாடல் நல்லா படிச்சுக்கோங்க. அதுவே போதும். ஓகேங்களா? இப்போ எல்லாமே யூஸ் பண்றது இந்த 3 மாடல் தான். இது இப்படிதான் இருக்கும். இந்த வியூ இங்க சைடு ஃபுல்லா வெரிஃபிகேஷன் எடுக்கும், இந்த சைடு ஃபுல்லா வேலிடேஷன் எடுக்கும். ஸோ அந்த சைடு ஃபுல்லா டெவலப்பர் சொல்லிக்கும் வந்து கோடிங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த சைடு ஃபுல்லா டெஸ்டிங் மட்டும் நடக்கும். அஜைல் வந்து ஒரு அஜைல் மாடல் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ராடக்ட் ஓனர் இருப்பான், ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட்டை எப்படிலாம் நம்ம சீக்கிரமா டெலிவரி பண்ணலாம், இதெல்லாம் யூசர் கேஸ், இதெல்லாம் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா, இதை வந்து நம்ம ஒரு டெஸ்டரையும் டெஸ்டரையும் டெவலப்பரையும் ஒன்னா வச்சு எழுத வைப்போம். எழுத வச்சு முடிச்ச பிறகு இதனால இத்தனை டைம் எடுக்கும் போது இப்போ இந்த டைமிங்ல நம்ம டெலிவரி பண்ணா இவ்வளவு ப்ராடக்ட் இவ்வளவு ப்ராஃபிட் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஐடியா பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா? இந்த ஐடியா பண்ணி வச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது எப்படி போகுது, என்ன பண்றோம், அது பண்றோம், இல்ல கரெக்டா போதா கரெக்டா போகலையா, ஸோ அப்ப இது வேற இடத்துல வீட்டுல எங்க லேக்கிங் வராங்க, இந்த லேக்கிங் நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா யோசிக்கிறது தான் ஸ்க்ரம் மாஸ்டரோட ப்ராடக்ட் ஓனர்கள் வேலை. இதுக்கும் வாட்டர்ஃபாலுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இதுல வந்து ப்ராடக்ட் டெவலப்பரும் டெஸ்டிங்கும் வந்துட்டு இங்க வந்து டச் இருக்க மாட்டோம். அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு கோடிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஹேண்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்சைட் டெஸ்டிங் போகுது இல்லைங்களா? அப்போ வந்து அவங்களோட டெஸ்ட் இருக்காது. ஸோ அப்போ இதெல்லாம் இப்போ நம்ம இங்க யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்ணும்போது இந்த ரிவ்யூ SRS இந்த CRS வச்சு இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த டெஸ்ட் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு அப்பதான் யூசர்
யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்ணுவோம். யூஐடி லேயர்ல போய் டெஸ்ட் பண்றது சொன்னால, இந்த வியூலாம் கரெக்டா இருக்கா, கரெக்டா இல்லையா, இந்த அவங்களுடைய கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டெஸ்டிங் டாக்குமெண்ட் இருந்து நம்ம கரெக்டா ஒர்க் பண்றோம், ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது தான் இந்த யூசர் அக்செப்ட் டெஸ்டிங். இந்த சிஸ்டம் டெஸ்டிங் என்ன, நம்ம எஸ்ஆர்எஸ் நம்மளோட எஸ்ஆர்எஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏது பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பார்க்கறது தான் எஸ்ஆர்எஸ். இந்த இந்த இது ஒரே ஆள் தான் பண்ணுவாங்க. இது ஒரே ஆள் தான். இந்த வியூலாம் இந்த 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 பொசிஷன்லாம் இந்த சைடு வேலிடேஷன் டெஸ்டிங் தான். இந்த வியூ வந்து நம்மளுடைய டெஸ்டிங் வியூ, அந்த சைடு வந்து வியூ வந்துட்டு டெவலப்பர்ஸ் வியூ. ஓகேங்களா? நீங்களே பாருங்க, நீங்க பார்த்து உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ நாளைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு என்னென்ன டெஸ்டிங் பண்ணணும், எது டெஸ்டிங் பண்ணணும், டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் என்ன, இன்டர்வெஸ் டெஸ்டிங் என்ன, யூனிட் டெஸ்டிங் என்ன அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீங்கள் ஒரு எஸ்டிஎல்சியை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா தான் அதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்றத போகும். ஆமாம், ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப உங்களுக்கு டெப்த்தாக போயிட வேணுன்றதான் நான் கொஞ்சம் லிபரலாக சொல்ல ஆரம்பிச்சேன். இதுதான் என்னோட ஃபோன் நம்பர். எப்பயா ஒன்று நீங்கள் கால் பண்ணுங்க. என் நேம் சந்திரு. ஓகேங்களா? என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் ரெண்டு கால் பண்ணி கிடைக்கிறேன். உங்களுக்கு மோஸ்ட் ஓவர் நான் தான் இருப்பேன். நான் இல்லைன்னா உங்களுக்கு வேற யாராவது அரேஞ்ச் பண்ணி தரேன். நல்லா பர்டிகுலர் ப்ராடக்ட். நீங்க நோட்ஸ் இன்னைக்கு அனுப்பிச்சிடுங்க. இது காமிச்சிடலாம். இந்த ரெக்கார்டிங்கும் இப்போ காமிச்சிடலாம்.